ஆண்டவருடைய நாம் மகிமைப்படட்டும். உங்கள் எல்லோரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன். இந்த வாய்ப்பை தந்த தேவாதி தேவனுக்கும் இந்த மண்டலத்தின் தலைமை போதகராக இருக்கிறதான பாஸ்டர் அலெக்சாண்டர் அவர்களுக்கும், இந்த ஸ்தல சபையின் தலைமை போதகராக இருக்கிற பாஸ்டர் அலெக்சாண்டர் அவர்களுக்கும், மற்றும் இந்த மண்டலத்தில் உள்ள ஊழியக்காரர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த மண்டலத்தில் மிஷன்ஸ் கோஆர்டினேட்டராக இருந்து செயல்படுகிற பாஸ்டர் எட்வின் ஜெயசுதாசன் அவர்களுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். மழை ஒரு பொருட்டு தான். அது சில அநேகருக்கு அந்த மேகத்தை பார்த்தாலே போதும், அவங்க வரமாட்டாங்க. அதில் இன்றைக்கு மழை வேறு பெஞ்சிருச்சா என்ன, அப்போது எப்படி போகிறது வர்றது, பல யோசனைகளை யோசித்து இன்றைக்கு அநேகர் வர முடியலை. ஆனாலும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தின நாள் இது, கர்த்தர் உண்டு பண்ணின நாள். ஆண்டவர் சித்தமானவங்க இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் இந்த நாளில் மகிமைப்பட்டு கொண்டு இருக்கிறார். இன்னமும் ஆண்டவர் மகிமைப்படுவார். அந்த மிஷன் தரிசன கூட்டம் என்பது மற்ற கூட்டங்களை விட விசேஷித்தது. என்ன விதத்தில் என்றால், மற்ற எல்லா கூட்டங்களிலும் என் தேவை சந்திக்கப்படணும், என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும், என் நோயை குணமாக்கணும், எனக்கு ஆண்டவருடைய வார்த்தை வேணும் இப்படின்னு சொல்லி மற்ற எல்லா கூட்டங்களும் எனக்கு 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 அப்படின்னு தான் வருவோம். ஈவன் நம்முடைய ஆராதனைகள் கூட பார்த்திங்கன்னா நம்மை ஃபோக்கஸ் பண்ணதாக தான் இருக்கும். ஆனால் மிஷன் தரிசன கூட்டம் என்பது, ஆண்டவரே உங்கள் இருதயம் விருப்பத்தை நிறைவேற்ற இதோ இருக்கிற ஆண்டவரே என்று சொல்லி, உங்கள் விருப்பம் என்ன ஆண்டவரே, நீங்கள் ஜனங்களை குறித்து உங்களுக்கு இருக்கிற அந்த கரிசனை என்ன ஆண்டவரே, அதை தீர்க்கிறதுக்கு நான் என்ன செய்யட்டும் ஆண்டவரே என்கிற இந்த கேள்வியோடு வரக்கூடிய ஒரு கூட்டம் மிஷன் கூட்டமாய் காணப்படுகிறது. ஆகவே இது மற்ற கூட்டங்களை விட இது விசேஷித்தது. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசி இடைப்படுவாராக. ஒரு தேவை மிகுந்த ஒரு தேசத்தில் நாம் வாழுகிறோம். சவால் நிறைந்த ஒரு தேசத்தில் நாம் சவால் நிறைந்த ஒரு காலகட்டத்தில் கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்து ஆண்டவர் வாழ வைத்திருக்கிறார். அந்த அவருடைய நோக்கம் நிறைவேறுவதாக. ஆமென். ஏதோ நான் உயிர் வாழ்கிறேன், சம்பாதிக்கிறேன், சாப்பிட்றேன், குடும்பம் நடத்துகிறேன் என்பதில் பெருமைப்படுகிறதற்கு ஒன்றுமே இல்லை. இதை கிறிஸ்துவை அறியாதவர்களும் சில நேரத்தில் நம்ம விட சிறப்பாகவே செய்துட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களும் குடும்பம் நடத்துகிறாங்க, வாழ்கிறாங்க, சாப்பிட்றாங்க, சம்பாதிக்கிறாங்க, வீட்டை கட்டுறாங்க, இடத்தை வாங்குகிறாங்க, தொழில்களை பெருக்குகிறார்கள். இப்படியெல்லாம் நம்மளை விட செய்கிறாங்கங்க. ஆனால் அவர்களுக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னவென்றால், நாம் நமக்காக வாழாமல் நாம் கர்த்தருக்காக வாழுகிறோம். கர்த்தருக்காக வாழுகிறோன்னு சொல்லும் பொழுது, அவர் நம்மை இந்த உலகத்தில் அனுப்பி இருக்கிற அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறதற்காக வாழுகிறோம். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீங்க? ஆமேன், ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் அந்த நோக்கத்தை நாம் அறிந்து அதை இந்த உலகத்தில் நிறைவேற்ற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. என்னுடைய இந்த நேரத்தில் என்னுடைய இந்த செய்தியை சாத்தியமா எப்படி என்கிற தலைப்பில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். சாத்தியமா, இஸ் இட் பாசிபிள்? இஃப் இட் இஸ் பாசிபிள், ஹவ்? சாத்தியமா, சாத்தியம் என்றால் எப்படி அது சாத்தியம் என்கிற நிலைமையில் தேவனுடைய வார்த்தையை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். பைபிளில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுடைய பிரதான கட்டளை வேத பகுதிகள் 5 வேத பகுதிகள் இருக்கிறது. அவருடைய பிரதான கட்டளை அடங்கி இருக்கிற 5 வேத பகுதிகள். ஒன்று மத்தேயு 28:18-20 பார்க்கிறோம். இன்னொன்று மார்க்கு சுவிசேஷம் 16:15, இன்னொன்று லூக்கா சுவிசேஷம் 24 46-48 வரை உள்ள வசனங்கள், யோவான் 20:21-23 வரை உள்ள வசனங்கள், அப்போஸ்தலர் 1:8 நாம் பார்க்கிறோம். இந்த பிரதான கட்டளை அடங்கியுள்ள இந்த வேத பகுதிகளை ஒவ்வொன்றாய் உங்களுடைய கவனத்தில் கொண்டு வர விரும்புகிறேன். முதலாவது மத்தேயு சுவிசேஷம் 28:18-20 வரை உள்ள வசனங்களை நாம் சேர்ந்து அந்த ஸ்க்ரீனில் பார்த்து வாசிக்கும்படி கேட்கிறேன். எவ்வளவு சத்தமாக நீங்கள் வாசிக்க முடியுமோ சேர்ந்து வாசிக்கும்படி கேட்கிறேன். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். இந்த வேத பகுதியில் உங்கள் கவனத்துக்கு வைக்க விரும்புகிற 2 விஷயம். ஒன்று, பிரதான கட்டளை. இந்த 3 வசனங்களில் எது பிரதான கட்டளை என்றால், சீஷராக்குங்கள் என்பது தான் பிரதான கட்டளை. சொல்லுங்க, பிரதான கட்டளை என்ன?
சீஷராக்குங்கள், மேக் டிசைபிள்ஸ். அதை எப்படி செய்யணுங்கிறத தான் மற்ற பகுதிகள் சொல்லுகிறது. நீங்கள் புறப்பட்டு போங்க. பிறகு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுங்க. அந்த முந்தின வசனம் தான், இன்னும் நான் வசனம் மாற்றலை, மத்தேயுல தான் இருக்கிறேன். கொடுங்க, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. அப்போது அந்த சீஷர் ஆக்குகிறத எப்படி செய்யணுங்கிறத ஆண்டவர் சொல்கிறார். அப்போது அந்த சீஷர் ஆக்குதல், இன்றைக்கு சபைகளில் சீஷர் ஆக்குகிற பணி நடைபெறுகிறதா, இந்த பிரதான கட்டளை நிறைவேறுகிறதா என்று கேட்டால் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் சபைகளில் சீஷர்கள் இருக்கிறாங்க. சபைகளில் இன்றைக்கி நிறைய யார் இருக்கிறான்னா பக்தர்கள் இருக்கிறாங்க. பக்தர்கள்னால் அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிற சில சடங்குகள் முறைமைகளை கடமையை செய்கிறவங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும், டெய்லி ஒரு கடமையாக ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், நம்ம காணிக்கை கொடுக்கணும், நம்ம இப்படி பக்தர்களாக இருக்கிறவங்க, பக்தி செய்கிறவங்க இருக்கிறாங்க. இன்னும் பார்த்தால் தொண்டர்கள் இருக்கிறாங்க. எதனாலும் உடல் உழைப்பை கொடுத்து செயல்படுறதுக்குரிய தொண்டர்கள், வாலண்டியர்ஸ் என்று சொல்லலாம். வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்க. இன்னும் ரசிகர்கள் இருக்கிறாங்க. இயேசுவுக்கும் ரசிகர்கள் இருக்கிறாங்க, போதகர்களுக்கும் ஊழியக்காரங்களுக்கும் என்ன இருக்கிறாங்க, ரசிகர்கள் இருக்கிறாங்க. அப்போது பக்தர்கள், தொண்டர்கள், ரசிகர்கள், ஃபேன்ஸ் போல் இப்படி அவர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட ரசிகர்கள் உருவாக்குறாங்க. இன்னும் சபையில் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட நபர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. உண்மையாக கிறிஸ்துவுக்கு சீஷராக இருக்கிறவர்கள் என்ன, கிறிஸ்துவை போல மாறணும். குருவை தொடர்கிறவன் எவனும் யாரை போல இருப்பான், குருவை போல இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி அந்த இயேசுவை போல மாறணும் என்கிற நிலையில் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் இன்றைக்கு அப்படி ஃபாலோவர்ஸ், சீஷர்கள். கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வர்றதுக்கு முன்னாலேயே என்ன பெயர் வந்தது என்றால் சீஷர்கள் என்கிற பெயர் தான் அவர்களுக்கு இருந்தது. அப்போது சீஷர்களை உருவாக்கணும். சர்ச்சில் இருக்கிற எல்லாரும் யாராக மாறணும், சீஷர்களாக மாறணும். பக்தர்கள் என்றால் அவங்க வேறு எதுவும் ஏன் என்ன ஏது எல்லாம் கேள்வியெல்லாம் அவங்களுக்கு கேட்க மாட்டாங்க. குருட்டுது தனமாக என்ன செய்வாங்க, சொல்கிறத நம்பி அப்படி பின்பற்றுகிறவங்க தான் பக்தர்கள். அப்படி இல்லை. சிலர் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க, அதுன்னு வாலண்டியர்ஸாக எல்லாம் செயல்படுவாங்க. திடீர்னு பார்த்தா என்ன, யாரையாவது ஒருத்தர் காதலித்தேன், அவனை விரும்பினேன், அவளை விரும்பினேன் இப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு காணாமல் போயிடுவாங்க. ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா காணாமல் போயிடுவாங்க. என்னையா இவரை போல் உள்ள ஒரு கிறிஸ்தவர் இருப்பாரான்னு நான் நினச்சேன், ஆனால் பாரு ஆளை காணோம் அப்படின்னு. என்னவா இருந்தார் அவர், வெறும் ஒரு வாலண்டியராக இருந்தார். சிலருக்கு அதில் ஆர்வம், ஏதாவது ஒரு தொண்டு செய்யணும், சேவை செய்யணும் அப்படிங்கிறதுல ஆர்வம் இருந்ததே தவிர இயேசுவை பின்பற்றணும், இயேசுவை போல மாறணும் அப்படிங்கிற அந்த 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 படிப்பினை, அந்த பாதையில் அவர் கடந்து வரலை, சிஷ்யத்துவத்தின் பாதையில் வரலை. ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆண்டவர் என்ன இந்த பாஸ்டரை பின்பற்றுன்னா சொன்னார், இந்த சுவிசேஷகரை பின்பற்றுன்னு சொன்னாரா, இந்த பாடகரை பின்பற்றுன்னு சொன்னாரா, இல்லை இந்த ஆராதனை தலைவரை பின்பற்றுன்னு சொன்னாரா, இல்லை இல்லை இந்த தீர்க்கதரிசியை பின்பற்றுன்னு சொன்னாரா, இல்லை. ஆண்டவர் சொன்னது என்னை பின்பற்று, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். கை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? என் பின்னே வாருங்கள், ஃபாலோ மீ. ஃபாலோ ஜான் வின்ஸ்லி அப்படி சொல்லலை, ஃபாலோ மீ, என்ன பின்பற்றி வா. அப்போது சீஷராகுதல் இருக்கணும். இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரும், ஆண்டவரே நான் சீஷனாக இருக்கணும், உமக்கு சீஷனா நான் உம்மை போல மாறுறது என்னுடைய நோக்கமாகி நான் வளரணும். ஆண்டவரே, உலக மனுஷரை நான் பின்பற்றுகிற நபராக இருக்கக்கூடாது என்று சொல்லி நீங்கள் அர்ப்பணிக்கணும். அடுத்து அதில் கவனிக்க வேண்டியது, ஆண்டவர் சொல்கிறார் அந்த பிரதான கட்டளையில், சகல ஜாதிகளையும் சொல்லுங்கள், சகல ஜாதிகளையும். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, மேக் டிசைபிள்ஸ் ஆஃப் ஆல் நேஷன்ஸ், எல்லா தேசம் என்று விளங்கி கொள்ளுகிற மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம தமிழ் பைபிளில் நல்லா மொழிபெயர்த்துருக்கிறாங்க.
கிரேக்க மொழியில் பைபிள் எழுதப்பட்டது, புதிய ஏற்பாடு எழுதப்பட்டது. அதில் என்ன இருக்குன்னா எத்தினிங்கிற வார்த்தை இருக்கிறது. எத்தினின்னு சொன்னால் ஜாதி. இன்றைக்கு உலகத்தில் தேசங்கள் என்று எடுத்துக்கொண்டால் உலகத்தில் ஒரு 240 தேசம் சொல்லலாம். கண்ட்ரீஸ் என்று சொல்லப்படுகிற தேசம் இந்தியா, பாகிஸ்தான், ஜப்பான், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, என்ன பூட்டான், பங்களாதேஷ், நேபாள், ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ் இப்படின்னு சொல்லி தேசங்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு 240 தேசம்தான். ஆனால் ஆண்டவர் அந்த தேசங்களை குறிக்கலை. தேசங்கள் மனுஷனாக பகுத்து கொண்டது. ஆமென் சொல்லலாமா? மனுஷராக ஜியாகிராஃபிக்கலாக ஓகே தேசங்கள் உருவாகி இருக்கிறது. ஆனால் ஜாதிகள் கர்த்தர் உருவாக்குனது. அந்த ஜாதிகள் என்பது நமக்கு சில நேரங்களில் எப்படி இருக்குன்னா கெட்ட வார்த்தை மாதிரி நமக்கு தமிழில் இருக்குது. ஜாதி வித்தியாசம் பார்க்குறாங்க, அப்படி ஜாதி வித்தியாசமெல்லாம் பார்க்கக்கூடாது. ஆனால் கர்த்தர் மனிதர்களை பல ஜாதிகளாக என்ன செய்திருக்கிறாருங்க, உருவாக்கி இருக்கிறார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லும்போது சொன்னார், உனக்குள்ள பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளையும் என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொன்னார். உனக்குள்ளிருந்து பல ஜாதிகள் என்ன செய்வாங்க, தோன்றுவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார் இல்லை. அப்போது ஆண்டவர் ஜாதிகள் என்று சொல்லும் பொழுது முழு உலகத்திலும் 17,000 ஜாதிகள் இருக்கிறாங்க. எத்தனை ஜாதிகள் இருக்கிறாங்க? 16,000 ஜாதிகள் இருக்கிறாங்க. அப்போ 16,000 தேசங்கள் இருக்கிறாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு 24:14 வருகைக்குரிய அடையாளத்தை குறித்து சொல்லி கொண்டு வரும்போது, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல தேசங்களுக்கும் அல்ல, சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது என்ன வரும், முடிவு வரும். அப்போ ஆண்டவர் சொல்லும் பொழுது அவருடைய திட்டம் சகல தேசங்கள் அல்ல, சகல ஜாதிகள். இந்த ஜாதிகளில் பின்னாலேயும் நான் சொல்லுவேன், ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த 16,000 17 7 9 கூட்டினா 16,000. இந்த 16,000 ஜாதிகளில் 9,000 ஜாதிகள் சந்திக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொன்னால் அவர்கள் நடுவில் சபைகள் இருக்கிறது. அவர்கள் நடுவில் 1% அதிகமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. அந்த ஜாதிகளில் 1% அதிகமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. அந்த ஜாதிகளை சேர்ந்தவர்களே ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. அவர்களுடைய பாஷையில் பைபிள் இருக்கிறது. அவர்களே தங்களுடைய ஜனங்களுக்கு ஊழியம் செய்யக்கூடிய அளவில் காணப்படுறாங்க. இப்படி சந்திக்கப்பட்ட ஜாதிகள் என்று சொன்னால் 16,000ல் 9,000 ஜாதிகள் சந்திக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் இன்னும் 7,000 ஜாதிகள் சந்திக்கப்படவில்லை. அவங்க மத்தியில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, அல்லது கிறிஸ்தவர்களே இல்லை என்று சொல்லலாம். அவர்கள் மத்தியில் சபைகள் கிடையாது, அவர்களுடைய பாஷையில் வேதம் கிடையாது. இப்படி அந்த மக்கள் இனம் இன்னும் 7,000 மக்கள் இனங்கள் இருக்கிறாங்க. ஆண்டவர் கொடுத்த கட்டளை சகல ஜாதிகளையும் என்ன செய்யுங்க, சீஷராக்குங்க. அடுத்த வசனத்திற்கு நேராக கடந்து செல்வோம். மார்க் 16:15 ஒரு பிரதான கட்டளை வேத வசனமாக இருக்கிறது. பின்பு சேர்ந்து வாசிக்கலாமா? பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை, இதில் உங்கள் கவனத்துக்கு வைக்க விரும்புகிற வார்த்தை என்னென்னா சுவிசேஷம். எல்லாரும் சொல்லுவோம் சுவிசேஷம். சுவிசேஷம் என்றால் அது ஒரு வடமொழி சொல். ஆனால் அதனுடைய சரியான தமிழாக்கம் என்னென்னா நற்செய்தி. ஆங்கிலத்தில் காஸ்பல் அல்லது குட் நியூஸ் என்று சொல்லுகிறோம். சுவிசேஷம், சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சுவிசேஷம் என்றால் என்ன? நற்செய்தி. அதனுடைய அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை பார்த்தோம். ஆனால் சுவிசேஷம் என்பது இயேசுவை பற்றி, இயேசு தான் அந்த நற்செய்தி. ஆமென் சொல்லலாமா? இயேசு தான் அந்த நற்செய்தி. இயேசு கிறிஸ்து மனிதனின் பாவத்தை போக்குவதற்காக இந்த உலகத்தில் தேவனாய் இருந்தவர். அவர் மனிதனாக இந்த உலகத்தில் பிறந்தார், நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அவர் நம்ம எல்லாருடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் அவர் பலியானார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளில் உயிரோடு எழும்பினார். அவர் இன்றைக்கு பிதாவின் வலது பாரிசத்தில் அவர் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவர் சொன்னபடி மறுபடியும் வரப்போகிறார். அப்படி வரும்பொழுது இரட்சகராய் அல்ல, அவர் நியாயாதிபதியாக வரப்போகிறார். இதுதான் சுவிசேஷ செய்தி. சுவிசேஷம் என்பது இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிற செய்தி தான் சுவிசேஷம். இன்னும் அந்த சுவிசேஷத்திற்கு ஆதரவாக
நாம் சொல்லக்கூடியது நம்முடைய சாட்சி. ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு என்ன இருக்கும்? சாட்சி இருக்கும். ஒருத்தர் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களான்னு கேட்டால் அவர் ஆம் என்று சொன்னால் அப்போ உங்கள் சாட்சியை சொல்லுங்கள் அப்படின்னா அவருக்கு சாட்சி இருக்கும். சாட்சி இல்லைன்னு சொன்னால் அவர் ரட்சிக்கப்படலை என்று சொல்லி தான் அர்த்தம். அவங்களுக்கு நம்ம சுவிசேஷத்தை சொல்ல வேண்டியது அவசியம். ஆண்டவர் நம்மளை சுவிசேஷத்தை சொல்ல தான் அழைத்திருக்கிறார். இன்றைக்கு சிலர் போகிற இடங்களில் நாம் பிற தெய்வங்களை குறித்தோ அல்லது அதை விட இயேசு எவ்வளவு பெரியவர் என்பதை குறித்தோ இதெல்லாம் சொல்கிறதுக்கு கர்த்தர் நம்மளை அழைக்கவே இல்லை. சரியா? அதெல்லாம் பேய் பிசாசு அதை நம்பாதீங்க அது ஒன்றும் உதவி இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு அழைக்கலை. ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறது என்ன? எதை பிரசங்கம் பண்ணுங்க? சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் நிறைய நேரம் செய்கிற தவறு என்னென்னா, சுவிசேஷத்தை சொல்கிறத விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் சொல்கிறதுனால தான் பிரச்சனைகள் வருகிறது. சுவிசேஷத்தை மட்டும் நாம் சொல்ல வேண்டும். சமீபத்தில் எங்கள் சபையிலேருந்து ஒரு வாரந்தோறும் கிராம சுவிசேஷ ஊழியங்களுக்கு போவாங்க. அப்படி போன இடத்துல அங்கே ஒரு கிளை சபையை இந்த வருஷத்தில் ஆரம்பித்தோம். அந்த கிளை சபைக்கு ஊழியம் செய்ய பக்கத்தில் உள்ள இடங்களுக்கு போகும்போது எப்படியோ அங்கே உள்ள இதை பற்றி நான் சொன்னது போல் சுவிசேஷத்தை அல்லாமல் வேறு எதையோ சொல்லிட்டாங்க. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அங்கே ஜெபம் நடத்த போனால் அந்த பகுதியில் உள்ள பூசாரியும் இன்னும் கொஞ்சம் பேரை சேர்த்துட்டு அந்த ஆள் வந்துட்டு எங்கள் சபையார் ஊழியம் செய்கிறவங்கள பார்த்து குறை சொல்கிறார். இவங்க நம்ம சாமியெல்லாம் பற்றி ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க, இவங்களை வரவிடக்கூடாது, இவங்களை அடித்து விரட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த பூசாரி வேறு சில ரவுடிகளை கொண்டு வந்து அவர் மிரட்ட ஆரம்பிச்சிட்டார். அப்போது எதனால இந்த பிரச்சனை வந்தது? யாரோ தெரியாமல் சுவிசேஷத்தை தவிர வேறு எதையும் என்ன செய்துட்டாங்க சொல்லிட்டாங்க. அப்புறம் ஊழியத்துக்கு போகிறவங்களை கூப்பிட்டு திரும்ப ஒரு தடவை அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து சுவிசேஷத்தை சொல்லுங்கள், இயேசுவை மட்டும் உயர்த்துங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு 2 கோடு இருக்குது. இந்த 2 கோடு சமமான உயரத்தில் 2 கோடு இருக்குன்னு வைங்க. ஒன்று கிறிஸ்தவ அல்லாத தெய்வத்தை குறிக்கிறதா இருக்கட்டும், இன்னொன்று கிறிஸ்துவ குறிக்கிறதா இருக்கட்டும். 2 சரிசமமாக இருக்கும் பொழுது ஒரு கோடை உயர்த்தணும்னு சொன்னால் இந்த கோடை குறைக்க வேண்டியதில்லை. இந்த கோடை மட்டும் என்ன செய்தால் போதும்? உயர்த்தினா போதும். இந்த கோடு தன்னால் என்ன செய்யுது? அது குறைஞ்சு தான் இருக்குது. அதனால் எப்போவும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நற்செய்தியை சொல்கிறதுக்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அடுத்த வசனத்திற்கு கடந்து செல்லுவோம். லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 46லிருந்து 48 சேர்ந்த அந்த வசனங்களை வாசிக்கலாம். எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாக இருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாக இருக்கிறீங்க. இந்த வசனத்தில் இந்த பிரதான கட்டளை வேத பகுதியில் உங்கள் கவனத்தில் வைக்க விரும்புகிற வார்த்தை என்னென்னா, சாட்சிகளாக இருக்கிறீங்க. நீங்கள் இதற்கு என்னவாக இருக்கிறோம்? சாட்சியாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்திற்கு நீங்கள் சாட்சிகளாக இருக்கிறீங்க. நான் சிலர்கிட்ட சொல்லும் பொழுது விதமாய் சொல்லுவேன், நான் இயேசு கிறிஸ்துவினால் ஆசீர்வதிக்கப்பட்ட, மனம் திரும்பின, பாவங்களை விட்டு ரட்சிக்கப்பட்ட லட்சோபலட்சம் கோடிக்கணக்கான சாட்சிகளை என்ன செய்ய முடியும்? காண்பிக்க முடியும். கையை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகளில் பல முறை பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் இவைகளுக்கு என்னவா இருக்கிறோம்? சுவிசேஷத்தை சொல்லிட்டு அந்த சீஷர்கள் சொல்லுவாங்க, நாங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாக இருக்கிறோம் என்று சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, நாம் இதை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறோம். நம்ம சொல்லுகிற செய்தியை நம்ம அனுபவமாக்கி இருக்கிறோம். அப்படி அனுபவமாக்காதவங்க அனுபவமாக்குறதுக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. அப்போ நாம் இவைகளுக்கு சாட்சிகளாய் காணப்படுகிறோம். அடுத்த வேத பகுதிக்கு நேராக கடந்து செல்கிறேன். யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 21, 22, 23 இந்த வசனங்களை நாம் சேர்ந்து அப்படியே வாசிப்போம். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, சத்தம் குறைஞ்சிருச்சு, நல்ல சத்தமாக முதல்ல இருந்து மறுபடியும். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ
அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். இந்த வேத பகுதியில் உங்கள் கவனத்தில் வைக்க விரும்புகிற வசனம் அந்த 21வது வசனம். அதில் பின்பகுதி இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை என்ன செய்கிறேன், அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். நம்ம மிஷன் தரிசன முகாம்னு நடத்துகிறோம். மிஷினரி காணிக்க, மிஷினரிகளுக்காக ஜெபிக்கணும், இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் முழு பைபிள்லையும் நீங்கள் மிஷினரிங்கிற வார்த்தை எங்கேயாவது இருக்குதான்னு தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றுமே இல்லை. மிஷினரிங்கிற வார்த்தையை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. நான் இன்றைக்கி உங்களுக்கு 1000 ரூபா பரிசு தர்றேன், பைபிளில் மிஷினரிங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சி சொல்லுங்கன்னு சொன்னால் நான் தான் ஜெயிப்பேன், நீங்கள் ஜெயிக்க முடியாது. சரியா? அப்போ மிஷினரிங்கிற வார்த்தை பைபிளில் இல்லை. அந்த மிஷினரிங்கிற அந்த வார்த்தை எங்கேருந்து வருதுன்னா அப்போஸ்டலோஸ் என்கிற அந்த வார்த்தையிலிருந்து வருகிறது. அந்த மிஷினரிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் அனுப்பப்பட்டவன் என்பது தான். ஒன் ஹூ இஸ் சென்ட், அனுப்பப்பட்டவன் என்கிற அந்த வார்த்தையிலிருந்து தான் மிஷினரி என்ற அந்த பதம் வருகிறது. இன்றைக்கு வாலிபர்கள் அருமையாக நடித்து காட்டின அந்த ஸ்கிட்டில் அனுப்பப்பட்ட அந்த சாமை குறித்து நாம் பார்த்தோம் இல்லையா? அப்போது அனுப்பப்பட்டவர்கள், எனக்கு அன்பானவர்களை, இப்படி இந்த மிஷினரிகள் என்று சொல்லும் பொழுது இவங்க தான் அனுப்பப்பட்டவர்கள் அல்ல. ஒரு மிஷினரியாக போனவங்க தான் அனுப்பப்பட்டவங்க அல்ல. நாமும் ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்தில், நான் ஆரம்பத்தில் சொன்னது போல, தேவன் ஒரு நோக்கத்தோடு என்ன செய்திருக்கிறார், அனுப்பி இருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? அந்த சீஷன் என்பவன் யார் என்றால் அனுப்பப்பட்டவன். இப்போ நீங்கள் இருக்கிற தெருவுக்குள்ளே, நீங்கள் வேலை பார்க்குற கம்பெனிக்குள்ளே, நீங்கள் படிக்கிற அந்த கல்லூரிக்குள்ளே, பள்ளிக்கூடத்துக்குள்ளே நான் வர முடியாது, பாஸ்டர் வர முடியாது. ஆனால் கர்த்தர் உங்களை அந்த சூழ்நிலைக்குள்ளே என்ன செய்திருக்கிறார், அனுப்பி இருக்கிறார். ஸோ யூ ஆர் ஆல்சோ சென்ட் பை காட் இன்டு யுவர் சர்க்கம்ஸ்டான்சஸ், இன்டு யுவர் லைஃப் சிச்சுவேஷன்ஸ். உங்களுடைய வாழ்க்கையின் அந்த சூழ்நிலையில் ஆண்டவரால் அனுப்பப்பட்ட ஒரு மிஷினரியாகவே நீங்கள் இருக்கிறீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? ஒருவர் சொல்லும்போது தேவ மனுஷன் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், ஒவ்வொரு கிறிஸ்தவனும், எவ்ரி கிறிஸ்டியன் இஸ் அ மிஷினரி அண்ட் எவ்ரி அன்பிலீவர் இஸ் அ மிஷன் ஃபீல்ட். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒரு மிஷினரி, கிறிஸ்துவை அறியாத ஒவ்வொருவரும் ஒரு மிஷினரி பணித்தளம் என்று சொல்லுகிறார். அப்படி பார்க்கும் பொழுது இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்த, அவரை பின்பற்றுகிற சீஷர்களாகிய ஒவ்வொருவரும் நீங்கள் மிஷினரிகளாக இருக்கிறீங்க. அதை முதல்ல நீங்கள் ஒத்துக்கொள்ளணும், அதை ஏற்றுக்கொள்ளணும். கை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? ஸ்தோத்திரம். உங்களுடைய சூழ்நிலையில், உங்களுடைய அந்த அஞ்ஞான மார்க்கத்துக்குள்ளே, மாயையில் இருக்கிற உங்கள் குடும்பத்துக்குள்ளே நீங்கள் ஒரு மிஷினரியாக தான் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அங்கே அந்த சுவிசேஷத்தை சொல்கிறதுக்காக, சீஷராக்கிறதுக்காக, மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் பிரசங்கிப்பதற்காக, அங்கு சாட்சியாக, அதெல்லாம் தான் நான் பார்க்குறோம். அந்த மிஷினரியினுடைய வேலையை பார்க்குறோம். அப்படித்தான் கர்த்தர் உங்களை மிஷினரியாக ஆண்டவர் வச்சிருக்கிறார். அப்போது இந்த மிஷன் கன்வென்ஷனில் வந்திருக்கிற நீங்கள் முதல்ல, நான் கிறிஸ்துவால் அனுப்பப்பட்ட ஒரு மிஷினரி, என்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைக்குள்ளே, நான் சம்பந்தப்பட்ட என்னுடைய வாழ்க்கையில் அவரால் அனுப்பப்பட்டு அங்கே இருக்கிறேன். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் ஏதோ பிழைப்பு நடத்துறதுக்காக நீங்கள் அனுப்பப்படலை. போகட்டும், சம்பாதிக்கட்டும், குடும்பத்தை நடத்தட்டும்னு கர்த்தர் உங்களை அனுப்பலை. அதை செய்துட்டு இயேசுவுக்கு சாட்சிகளாக இருப்பதற்காகத்தான் கர்த்தர் உங்களை அனுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. அந்த கம்பெனிக்குள்ளே, உங்களுடைய பொறுப்புகளில், பதவிகளில் ஒரு மிஷினரியாக நீங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறீங்க. இந்த வசனத்தின் அந்த பின்னணியை நீங்கள் பார்க்கும் பொழுது இயேசு சொல்கிறார், பிதா என்னை அனுப்பினது போல. நீங்கள் எபிரேயரில் அந்த வேத பகுதி, அது பழைய ஏற்பாட்டில் இருக்கிறத தான் அங்கே எபிரேய நிருபக்காரன் சொல்லுகிறார். பரலோகத்தில் ஒரு காட்சியை நீங்கள் கற்பனை செய்து பார்த்தீங்கன்னா, மனுஷரை மீட்கும்படியாய் இரட்சகரை அனுப்ப வேண்டிய காலம் வருகிறது. அப்போது அங்கே பரலோகத்தில் கேபினட் அமர்ந்திருக்கிறது, பிதாவானவர் அமர்ந்திருக்கிறார். அப்போது யார் நமது காரியமாய் போவான், யாரை நான் அனுப்புவேன்னு சொல்லி கேட்கும் பொழுது, இதோ புஸ்தகத்தில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, நான் வருகிறேன் என்று சொல்லி அங்கே யார் வருகிறா? இயேசு கிறிஸ்து வருகிறார், குமாரனாகிய தேவன் வர்றார். அப்போது பரலோகம் சேர்ந்து பிதா அவரை இந்த பூமிக்கு அனுப்புகிறார்கள். அனுப்பப்பட்டவராக, பிதாவினால் அனுப்பப்பட்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாருங்க. அல்லேலூயா. அவர் முன் வந்து, நதோ இருக்கிறேன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வருகிறார். பரலோகம் அவரை அனுப்பி வைக்கிறது. அவர் இந்த உலகத்தில் 100% மனுஷனாக இருந்தார், 100% தேவனாக இருந்தார். தெய்வத்துவமும் இருந்தது, 100% மனித தன்மையுடையவராக இருந்தார்.
அவர் பரிசுத்த ஆவியினால நிரம்பினவரா பிசாசுகளை துரத்தினார், வியாதியஸ்தர்களை குணமாக்கினார், அநேகரை ரட்சிப்புக்குள்ள நடத்தினார். இன்னும் அவர் அற்புதங்களை செய்தார், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார், முடவர்களை நடக்க பண்ணினார், குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார். பலத்த கிரியைகள் அவர் மூலமாய் நடந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அதே நிலையில தான் இங்கே இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஓட்டத்தை முடித்து இப்போ உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவாக சீஷர்களை பார்த்து சொல்றார், பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை என்ன செய்கிறேன், அனுப்புகிறேன். கை உயர்த்தி ஆமென் சொல்லாமா? பிதா இயேசுவை அனுப்பினதுக்கும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை அனுப்பினதற்கும் எந்த வித்தியாசமும் இல்லைங்க. ஆமென் சொல்லாமா? அப்போ இயேசுவால் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்பதை நாம் உணரும் பொழுது இயேசு செய்த கிரியைகளை எல்லாம் அவரால் அனுப்பப்பட்ட நீங்களும் நானும் செய்ய முடியுமா, முடியாதா? முடியும். ஆமென், ஸ்தோத்திரம். என்ன அனுப்பி இருக்கிறீங்க ஆண்டவரே இந்த சூழ்நிலைக்குள்ள. அவர் உலகத்தில் மாம்சத்தில் வாழ்ந்த நாட்களில் ஒரு 50 கிலோமீட்டர் அளவுக்குள்ள தான் அவருடைய முழு ஊழியமுமே இருந்துச்சு. அந்த கலிலேயாவை சுற்றி எருசலேம் வரைக்கும் அங்கே தான் அவருடைய ஊழியம் இருந்தது. எனக்கு அன்பானவர்களே, அவர் அனுப்பப்பட்டவரா அந்த கிரியைகளெல்லாம் அவர் செய்து முடித்தார். நீங்களும் நானும் கிறிஸ்துவால் அனுப்பப்பட்டிருக்கிறோம். அதனால தான் அந்த மத்தேயுல சொல்லும் பொழுது வானத்திலும் இயேசு கிறிஸ்து சொல்றார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் என்ன செய்யுங்க, புறப்பட்டு போங்க. அப்போ அந்த அதிகாரத்தோடு தான் அவர் அனுப்புகிறார். நீங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறீங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய சூழ்நிலையில் ஒரு குட்டி இயேசுவா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஆமென். ஒரு குட்டி இயேசுவா இருக்கிறீங்க. இயேசு செய்த கிரியைகளை நீங்க செய்ய முடியும், முடியும், முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்த வசனத்திற்கு நேராய் கடந்து செல்லலாம். அப்போஸ்தலர் 1:8, அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம். சேர்ந்த அந்த வசனத்தை வாசிப்போம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். இந்த வசனத்தில் உங்கள் கவனத்தில் வைக்க விரும்புகிறது என்னென்னா, இதில் ஒன்றும் சாட்சிகளாக இருப்பீங்க, பரிசுத்த ஆவி ஊதப்படுறது வர்றது, இதெல்லாம் இந்த பகுதிகளில் எல்லாம் மறுபடி வருகிறத பார்க்குறோம். இதில் உங்கள் கவனத்தில் வைக்க விரும்புகிற ஊர்கள் பெயர்கள் என்ன? ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் பலனடைந்து முதலாவது எங்கே? எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியும். இந்த ஊர்களின் வரிசையை பல்வேறு விதங்களில் தேவனுடைய ஊழியக்காரர்கள் விளக்கி சொல்லுவாங்க. எருசலேம் என்பது உங்கள் வீடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து யூதேயா முழுவதில்னா உங்கள் ஏரியா, உங்கள் நகர், காலனி, அந்த தெரு என்று சொல்லுவாங்க. சமாரியான்னு சொன்னால் என்ன? திருப்பூர் வெளியே உள்ளது. அப்புறம் பூமியின் கடைசி பரியந்தம்னு சொல்லுவாங்க. வித்தியாசமான நிலைமையில் சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒரு உதாரணத்திற்கு இப்போ நான் சொல்லுகிறதா இருந்தால், உங்களுக்கு எருசலேம் என்பது உங்களுடைய திருப்பூர், இந்த திருப்பூர் சிட்டி. அடுத்து சமாரியா, யூதேயா என்று சொன்னால் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லலாம். என்ன? சமாரியா என்று சொன்னால் தமிழ்நாட்டுக்கு வெளியே இருக்கிற பிற இந்தியாவின் பிற மாநிலங்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பூமியின் கடைசி பரியந்தம், இந்தியாவுக்கு வெளியே உள்ள பிற தேசங்கள். கைவர்த்தி ஆமென் சொல்லலாமா? ஸ்தோத்திரம். இப்போ இதில் கேள்வி என்னன்னு சொன்னால், கேள்வி என்னன்னா, ஆண்டவர் சொல்லும்போது எருசலேமில் முடிச்சுட்டு பிரதான கட்டளையை நிறைவேற்றிட்டு அப்புறம் நீங்கள் யூதேயாவுக்கு போங்க, யூதேயாவில் நிரப்பின பிறகு அதுக்கு பிறகு சமாரியாவுக்கு போங்க, அப்புறம் பூமியின், அப்படி சொல்லலை. ஆங்கிலத்திலையும் மூல பாஷையிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எருசலேமிலும் சைமல்டேனியஸாக ஆல் பிளேசஸ் அட் த சேம் டைம். ஏன்னா இன்னைக்கு சிலர் இப்படிப்பட்ட சிந்தை உடையவர்களாக இருக்கிறாங்க. என்ன சிந்தைன்னா, இன்னும் திருப்பூர்லேயே கேட்காத மக்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, பல லட்சம் பேர் இருக்கிறாங்க. அதுக்குள்ளே என்ன பீகார், அதுக்குள்ளே என்ன தமிழ்நாட்டில் திருப்பூருக்கு வெளியே வேற சபை ஆரம்பிக்கிறது, அதுக்குள்ளே என்ன? முதல்ல நம்ம ஊரை முடிச்சுக்கிடுவோம் ஐயா. இந்த ஊரில் கிறிஸ்தவன் எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளையா என்ன செஞ்சிடணும், மாறிடணும். அப்புறம் நம்ம மற்ற ஊரை பார்ப்போம். இல்லை, ஆண்டவர் அப்படி சொல்லலை. திருப்பூரில் செய்யும் போதே தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் செஞ்சிட்டு இருக்கும் போதே இந்தியாவின் பிற மாநிலங்கள், இந்தியாவின் பிற மாநிலங்களில் செய்யும் போதே உலகத்தின் பல்வேறு தேசங்கள், ஜாதிகள்.
எல்லாமே ஒரே நேரத்தில் என்ன செய்யணுங்க, நடக்கணும். அமெரிக்காவில் முடிஞ்சிடட்டும், அப்புறம் இந்தியாவில் போய் செய்வோம்னு சொன்னால் நமக்கு இன்றைக்கும் என்ன வந்திருக்காது, சுவிசேஷம் வந்திருக்காது. இங்கிலாந்தை முடிச்சுக்கிடுவோம், அவங்க இப்படி நினச்சிட்டு இங்கிலாந்தை முடிச்சுக்கிடுவோம், இங்கே உள்ள எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லி எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு எல்லாரும் சபைக்குள்ளே வந்த பிறகு நம்ம இந்தியாவுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி இருந்தால் இன்னும் நம்ம கர்த்தரை அறியாத அஞ்ஞானிகளாகத்தான் நாம் எல்லாரும் இருந்திருப்போம். நம்முடைய இந்தியா இன்னும் இருளுக்குள்ளே தான் இருந்திருக்கும். அவங்க இந்த வசனத்தை சரியாய் விளங்கி கொண்டார்கள். நம்ம ஊரில் செஞ்சுட்டு இருக்கும் போதே பிற ஊர்களுக்கும் என்ன செய்யணும், சுவிசேஷத்தை சொல்லணும். கை உயர்த்தி அல்லையா சொல்லாமா, ஸ்தோத்திரம். நாங்கள் எங்கள் சபையில், நான் சொல்கிறது 94 எங்களுடைய சபையில் ஒரு மிஷன் ஞாயிறுன்னு வச்சுருந்தோம். அந்த மிஷன் ஞாயிறில் அப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு புது குடும்பம் வர ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ எங்கள் சபையில் உள்ள ஆட்களுடைய எண்ணிக்கை ஒரு 30-35 பேர் தான் இருக்கும். அன்றைக்கு 94 பார்த்தா சபையினுடைய மொத்த வருமானமே ஒரு 500 ரூபா சபையில் வருமானம் வரும். 500லேருந்து அவ்வளோதான், 1000 ரூபாய்க்குள்ளே இருக்கும், 700 அவ்வளோதான் மாதத்தில் சர்ச்சில் வர்ற வருமானமே இருக்கும். அப்போது நாமளும் மிஷினரியை தாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு மிஷன் ஞாயிறுன்னு வச்சு ஒரு பிரசங்கியாரை கூப்பிட்டு கூட்டம் வச்சுருந்தோம். அன்றைக்கி வந்திருந்த அந்த 30-35 பேரில் புதுசாக வந்திருந்த அந்த குடும்பம் அவங்க சொன்னாங்க, நாமளே இங்கே கிடந்து அழியிறோம், கஷ்டப்படுறோம், இவங்க என்னமோ சர்ச்சில் பீகாருங்கிறாங்க, ராஜஸ்தானுங்கிறாங்க, இனி இந்த சர்ச்சுக்கு போக வேண்டாம்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க, சர்ச்சுக்கு வர்றதே நிப்பாட்டிட்டாங்க. தமிழ்நாடு அழியுது, மதுரை அழிஞ்சிட்ருக்கு, இவங்களுக்கு என்னென்னா அதை பற்றி கவலையாம், கூட்டம் நடத்துகிறாங்க, பிரசங்கம் பண்ணுறாங்க. ஆகவே இப்படிப்பட்ட சிந்தை உடையவர்கள் இருக்கிறாங்க. ஆகவே நம்முடைய புரிதலில் ஒரு மாற்றம் வேண்டும். ஊழியக்காரங்கள்லையுமே இப்படி பேசுகிறவங்க இருக்கிறாங்க. என்னங்க மிஷினரி ஊழியம், எதுக்கு நம்ம மிஷினரிகளை தாங்கணும், நமக்கு இங்கே உள்ள ஊழியக்காரங்களே வறுமையில் இருக்கிறாங்க, சாப்பாட்டுக்கு இல்லாமல் கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க, இங்கே உள்ளதை கவனிக்காமல் இங்கேயே இடம் இல்லாமல் இருக்கிறாங்க, கட்டிடம் இல்லாமல் இருக்கிறாங்க, இங்கே உதவி செய்கிறத விட்டுட்டு நாம் ஏன் அங்கே போய் வட இந்தியா அது இதுன்னு நம்ம போய் ஏன் செய்யணும், இங்கே உள்ளதெல்லாம் முடியாது, இங்கே உள்ள தேவை ஒரு நாளும் முடியாது, இதெல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கும். கை உயர்த்தி ஆமேன்னு சொல்லலாமா. இதெல்லாம் செய்யும் போதே அங்கேயும் செஞ்சுட்டே இருக்கணும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதைத்தான் ஆண்டவர் இந்த வசனத்தில் சொல்லுகிறார். இப்போது நம்ம முதல்ல தலைப்பு சொன்னேன் இல்லையா, சாத்தியமா, இது எப்படி, இப்போ தான் இன்னும் விஷயத்திற்குள்ளே வருகிற நேரம் கடந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு வேகமாக உங்களுக்கு சொல்லி ஒரு 15 நிமிடத்திற்குள்ளே முடிக்கிறதற்கு நான் முயற்சி செய்கிறேன். நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய உலக அளவில் சந்திக்கிற சவால்கள் என்று பார்க்கும் பொழுது, இது சமீபத்தில் பிலிப்பைன்ஸில் நிலநடுக்கம், நிறைய இடங்களில் இந்த பூமி அதிர்ச்சி உண்டாகிறது. போன வாரத்தில் 10 நாளைக்கு முன்னால் நேபாளில் இருந்தேன். அங்கே நேபாளில் இருந்த சமயத்தில் ஒரு பூமி அதிர்ச்சி உண்டாயிட்டு, லைட்டாக அப்படி ஒரு குலுங்குச்சு. அப்போது இப்படி பூமி அதிர்ச்சிகள் நடைபெறுகிறது. புவி வெப்பமடைதல், குளோபல் வார்மிங்னு சொல்கிறாங்க, கடல் நீர் மட்டம் உயர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு 10-15 வருஷத்தில் என்ன நிறைய கடற்கரை நகரங்கள் எல்லாம் தண்ணீருக்குள்ளே போயிடும்னு சொல்கிறாங்க. அப்படி புவி வெப்பமடைதல், விலைவாசி ஏற்றம், வறுமை, இன்னும் நிறைய யுத்தங்கள் நடைபெறுகிறது. உக்ரைன் ரஷ்யா யுத்தம் ஏறக்குறைய 3 வருஷமாக நடந்துட்டு இருக்குது. மணிப்பூரில் உள்ள வன்முறை, அந்த பதஷ்ட சூழ்நிலை இன்னும் குறையலை. மணிப்பூர் நிலவரம், இன்னும் கொள்ளை நோயை குறித்த பயம் இருக்கிறது. இன்னும் மறுபடியும் அந்த கொரோனா மாதிரி வந்துருமோ அப்படிங்கிற அந்த பயம் இருக்கிறது. இன்னும் இந்த கடைசியாக LGBTQன்னு போட்டிருக்கிறேன், இந்த ஓரின சேர்க்கை, இன்னும் மற்ற அது சார்ந்த பிரச்சனைகள் இன்றைக்கு காணப்படுகிறது. தங்களுக்கு இஷ்டம் போல தங்களுடைய பாலினத்தை மாற்றி கொள்ளலாம். ஒரு ஆணாக இருக்கிற நபர் பெண்ணாக மாறணுன்னா மாறலாம், பெண்ணாக இருக்கிற நபர் ஆணாக மாறலாம், அதற்குரிய என்ன அப்படிப்பட்ட விருப்பம் இருக்குது. இப்படின்னு இன்றைக்கி நம்ம வட்டாரத்தில் கொஞ்சம் இந்த பிரச்சனைகளை குறித்து கேள்விப்படுகிறது குறைவு. ஆனால் இது நம்ம தேசத்துலேயும் வந்துட்டு இருக்குது. இது இப்படி தன்னுடைய ஜெண்டரை மாற்றி கொள்ளுகிற, பாலினத்தை மாற்றி கொள்ளுகிற காரியங்கள் எல்லாம், அருவறுப்புகள் எல்லாம் அரங்கேறி கொண்டிருக்கிறது. இப்படி உலக அளவில் பல பிரச்சனைகளை சந்திக்கிறோம். சபைக்குள்ள சவால்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது, உபத்திரவம் முதலாவது, அதில் உபத்திரவம் போட்டிருக்கிறேன். உபத்திரவம், மதமாற்ற தடை சட்டங்கள், உபத்திரவம். உலகத்தில் கிறிஸ்தவர்கள் உபத்திரவத்தை சந்திக்கிற தேசங்களை தரவரிசை பட்டியலிடுகிற ஒரு அமைப்பு இருக்கிறது, ஓப்பன் டோர்
opendoor.org opendoor.org என்ற அந்த வெப்சைட்டை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வருஷந்தோறும் உலக அளவில் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான உபத்திரவங்களை அவர்கள் கணக்கிட்டு தேசங்களை வரிசைப்படுத்துகிறார்கள். ஒரு 2014 இந்தியா கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்துகிற வரிசையில் 42வது இடத்துல இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு 10-11 வருஷம் கழித்து அந்த தர வரிசையில் கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்துகிறதுல 10வது இடத்துல இந்தியா இருக்குது. 10வது இடத்துல இருக்குதுங்க. உபத்திரவம் பெருகி கொண்டே போகிறது. நான் அதை பிரசங்கம் பண்ணும்போது நம்ம ஸ்தாபனத்திலேயே ஒரு 40-50 ஊழியக்காரர்கள் சுவிசேஷத்தை சொன்னதுக்காக சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. பெயில் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மிஷினரிகள் வாழ்கிறது 7,000-10,000 மாத உதவிகளில் இந்த மிஷினரிகள் வாழும்போது ஒரு நபரை அடைச்சிட்டாங்கன்னா அவங்கள பெயிலில் எடுக்கிறதுக்கு 2 லட்சத்துலேருந்து 5 லட்சம் செலவாகும். யார் செலவழிப்பா? யார் அவர்களில் பெயிலில் எடுப்பா? கேஸ்லேருந்து விடுதலை பெறுறதில்லை. இது கேஸ் அவங்கள சிறைச்சாலையிலேருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு தான் இந்த முயற்சி. பல வகையில் முயற்சிகள் நடைபெறுகிறது. உபத்திரவம் பெருகி கொண்டு இருக்கிறது. அடுத்து மதமாற்ற தடை சட்டங்கள். இந்தியாவில் 12 மாநிலங்களில் மதமாற்ற தடை சட்டம் இருக்கிறது. 15 வருஷம் வரைக்கும் தண்டனை கொடுக்கலாம். ஒரு நபர் சுவிசேஷத்தை சொன்னார் அப்படின்னா 15 வருஷம். உத்தரப்பிரதேசத்தில் அதை கடுமையாக்கி இருக்கிறாங்க. ஆயுள் தண்டனை கொடுக்கலாம். மத்திய பிரதேச முதலமைச்சர் சொல்கிறார் மதமாற்றம் செய்கிறவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறார். இப்போ ராஜஸ்தானில் சமீபத்தில் இந்த மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதில் மீடியா மூலமாக சுவிசேஷத்தை சொல்கிறதையும் அந்த சட்டத்தில் என்ன செய்திருக்கிறாங்க? மதமாற்றும் முயற்சி என்று சேர்த்திருக்கிறாங்க. ஒரு யூடியூப்லையோ ஃபேஸ்புக்லையோ ஏதோ ஒன்றில் கூட சுவிசேஷத்தை சொன்னால், டிவியில் சொன்னால் கூட அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கலாம், கைது பண்ணலாம் அப்படிங்கிற நிலைமையில் ராஜஸ்தானில் புதுசாக இதையும் சேர்த்துருக்கிறாங்க. அப்போது மதமாற்ற தடை சட்டங்கள் இது ஒரு புறம் இருக்க, அதில் ஆவிக்குரிய சபைகளை பார்க்கும்போது ஆவிக்குரிய வெதுவெதுப்பான ஒரு நிலை காணப்படுகிறது. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல், ஏதோ அவரவருக்கு வர்றது அவரவருக்கு, நான் என்னை பாதுகாத்து கொள்கிறேன். அந்த கள்ளன் கையில் அகப்பட்டு குற்றுயிராய் அந்த சமாரியன் கிடக்கும் பொழுது வழி நடந்து போன அந்த முதல் 2 பேர், முதல்ல ஆசாரியன் கடந்து போகிறான் இல்லையா, அடுத்து ஒரு லேவியன் கடந்து போகிறான். அவங்க உன் பிரச்சனை உனக்கு, நீ பார்த்துக்கோ, நாங்கள் எங்களை பாதுகாத்துக்கிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு சபையில் காணப்படுகிறது. ஆவிக்குரிய ஒரு தாகம், அந்த ஒரு ஃபர்வர், அந்த ஒரு அனல் அக்கினி, அதெல்லாம் இன்னைக்கு குறைஞ்சிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம். நான் சொல்லுவேன், வெளியே இருந்து வர்ற எதிர்ப்பை விட உள்ளே நாம் சந்திக்கிற சவால்கள் தான் பெரிய பாதிப்பை உண்டு பண்ணுகிறது. எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுகிறீங்க? ஆமேன். இப்போ ஆண்டவருடைய உதவியோட வெளியே இருந்து வர்ற பிரச்சனை எதையும் சமாளிக்க முடியுங்க. ஆனால் உள்ள எழும்புகிற பிரச்சனை, இன்றைக்கு சபைகளுக்குள்ளேயே எழும்புகிற பூசல்கள், கோர்ட்டு கேஸுகள், போலீஸ்கிட்ட போகக்கூடிய நிலைகள், இதுதான் இன்னும் வெளியே இருந்து வர்ற பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்கிறதுக்கு முடியாதபடி நம்மை பலவீனப்படுத்தி பலவீனப்படுத்துகிறது. சபைக்கு இன்றைக்கு இருக்கிற சவால், மிஷினரி பணித்தள நிலைமையில் சந்திக்கிற சவால்களை அடுத்த ஸ்லைடில் போட்டிருக்கிறேன். இன்றைக்கு நம்ம தேசத்தில் இருக்கிற ஜாதிகள் சொன்னேன் இல்லையா, சந்திக்கப்படாத அந்த 7,000 ஜாதிகளில் 2,260 ஜாதிகள் எங்கே இருக்கிறாங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிறாங்க. சந்திக்கப்படாத ஜாதிகள். இன்றைக்கு 2 ஜாதிகளுக்காக பாஸ்டர் ஜெபம் லீட் பண்ணி நீங்கள் ஜெபம் பண்ணீங்க. 2 ஜாதி, குன்பி என்கிற ஜாதி, அடுத்து மராட்டா என்கிற 2 ஜாதிகளுக்காக ஜெபம் பண்ணீங்க. ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்கிறேன். அந்த 2 ஜாதிகள் நடுவிலும் இன்னைக்கு சபைகள் இருக்குது. இன்னும் அந்த 1% தாண்டலை. அதனால் இன்னும் அது சந்திக்கப்படாத மக்கள் இனமாகவே கருதப்படுகிறது. ஆனால் சபைகள் இருக்கிறது. குன்பி இனத்தில் ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, மராட்டாவில் ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. அவர்கள் நடுவில் சபை வளர்ந்து வருகிறது. நான் போய் பார்த்து வந்ததை சொல்கிறேன்.
அந்த 2 மக்கள் இனங்களும் பெருமளவில் இருக்கிறது மகாராஷ்டிராவில் இருக்கிறாங்க. அவர்கள் மத்தியில் நம்ம தமிழ்நாட்டிலிருந்து போன மிஷினரி ஒருத்தர் ஊழியம் செய்து அவர்களை ஆதாயம் பண்ணி அவர்கள் நடுவில் ஊழியக்காரங்களை எழுப்பி சிறப்பாக ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம். ரத்னகிரி என்கிற அந்த பகுதியில் சிறப்பாய் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சந்திக்கப்படாத மக்கள் இனங்களுக்காக ஜெபிக்கிறோமே, அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். அவர் போனது இந்த மக்களெல்லாம் குறி வச்சு போகலை, ஆண்டவர் அனுப்பி அந்த பகுதிக்கு போனார். ஆனால் அங்கே ஏற்கனவே இந்த மக்கள் என்ன செய்கிறாங்கங்க? வசிக்கிறாங்க. அவர்கள் அவருடைய ஊழியத்தினால சந்திக்கப்பட்டவர். சபையில் நிறைய பேர் இந்த மக்கள் இனங்களை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்த குறிப்பு பாருங்க, சேர்ந்து வாசிக்கலாம். 1,00,000 அதற்கு அதிக மக்கள் தொகை உள்ள சபைகள் இல்லாத சுமார் 750 நகரங்கள். 1,00,000க்கு மேலே ஜனத்தொகைங்க. ஆனால் சபையே இல்லாத 750 நகரங்கள் நம்முடைய தேசத்தில் இருக்கிறது. கவனிங்க. அடுத்த குறிப்பை வாசிங்க. 20,000 முதல் 1,00,000 வரை மக்கள் தொகை கொண்ட சபைகள் இல்லாத சுமார் 2,500 டவுன்கள், சிறிய நகரங்கள் இருக்கிறது. எல்லாம் சபை வேணுமா வேண்டாமா? ஊழியர்கள் வேண்டும். ஆமென் சொல்லலாமா? ஸ்தோத்திரம். யார் போவா? யார் போவா? ஆண்டவருடைய இருதயம் மங்களாய்க்கிறது. ஸ்தோத்திரம். சராசரி, அதாவது அடுத்த குறிப்பை வாசிங்களேன். சராசரியாக 65,758 மக்கள் தொகை கொண்ட 19,097 பின்கோடுகள். நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற பின்கோடுகள் எத்தனைன்னா 19,097 பின்கோடுகள் இருக்கிறது. ஒரு பின்கோடில் சராசரியாக 65,758 பேர் வசிக்கிறாங்க. ஏறக்குறைய இதில் 13,000 பின்கோடுகளில் சபைகள் இல்லை. 13,000 பின்கோடுகளில் சபைகள் கிடையாது. பரிசுத்த வேதாகமம், அடுத்ததை வாசிங்களேன். பரிசுத்த வேதாகம் மொழிபெயர்க்க அவசியம் உள்ள 50 மொழிகள். எல்லா மக்களும் தங்களுடைய தெரிஞ்ச பாஷையில் பைபிள் வசனத்தை வாசிக்கணும்னா இன்னும் குறைஞ்சது ஒரு 50 மொழிகளில் பைபிள் என்ன செய்ய வேண்டியிருக்கு? மொழிபெயர்க்க வேண்டி இருக்கிறது. ஸ்தோத்திரம். கடந்த அசம்பிளிஸ் ஆஃப் காட் தமிழ்நாடு நம்ம சபைகள் எல்லாம் சேர்ந்து, அந்த பாஷை பேரை மறந்துட்டேன், ராஜஸ்தானில் உள்ள ஒரு பாஷை, அந்த பாஷையில் புதிய ஏற்பாடை மொழிபெயர்க்கிறதற்கு இன்னொரு ஸ்தாபனத்தோடு சேர்ந்து பார்ட்னர் பண்ணி அதை ஜூலை மாதத்தில் நடந்த ஊழியர் மாநாட்டில் வெளியிடுவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். ஸ்தோத்திரம். இப்போ தொடர்ந்து அந்த பாஷையில் அடுத்து பழைய ஏற்பாடு மொழிபெயர்ப்பு பணி நடைபெற்று வருகிறது. அதில் நம்முடைய சபைகள் சேர்ந்து நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். கைகளை தட்டி நமக்கு நாமே பாராட்ட தெரிவிப்போமே. ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம சும்மா இருக்கல, இந்த மொழிபெயர்ப்பு பணியில் ஈடுபடுகிறோம். இன்னும் போன வருஷத்தில் 2 மொழிகளில் புதிய ஏற்பாடை நம்முடைய அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபைகள் பங்களித்து வெளியிட ஆண்டவர் உதவி செய்தார். ஒன்று ஹக்கி பிக்கி என்கிற மொழியில், அந்த இன மக்கள் கர்நாடகாவில் இருக்கிறாங்க, அவர்களுடைய மொழியில் வெளியிடுறதுக்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். அந்த மொழியில் இப்போது பழைய ஏற்பாடு மொழிபெயர்ப்பு பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. சற்று முன்னேற்றம் இருக்கிறது, ஆனால் தேவை அதிகம் இருக்கிறது. ஆமென் சொல்லலாமா? ஸ்தோத்திரம். அடுத்து பாருங்க, அதை வாசிக்கலாம். பிற தேசங்களில் வாழும் இந்தியர்கள் சுமார் 10 கோடி பேர். போன ஒரு மாதத்துக்கு முன்னால் பிலிப்பைன்ஸில் இருந்து ஒரு பாஸ்டர் வந்திருந்தார். அவர் சொன்னார், அந்த மணிலா என்கிற ஊர் பிலிப்பைன்ஸில், இன்னொரு ஊர் சொன்னார், அது பக்கத்தில் நிறைய பல்கலைக்கழகங்கள் இருக்கக்கூடிய அந்த ஊர் பேர் சொன்னார், தாவோங்கிற ஊர் சொன்னார். ஸ்தோத்திரம். அந்த தாவோங்கிற ஊரில் மட்டும் ஏறக்குறைய 50,000 இந்திய மாணவர்கள் படிக்கிறாங்க, பல்கலைக்கழகங்களில் படிக்கிறாங்க, இந்தியாவிலேருந்து படிக்கிறவங்க. மருத்துவமும் பல்வேறு படிப்புகளும் 50,000த்துக்கும் அதிகமாக. அவர் சொன்னது ஏறக்குறைய 1,00,000 பேராது இருப்பாங்க அப்படின்னு சொன்னார். அவ்வளோ பேர் இங்கேருந்து போய் படிக்கிறாங்க. அவங்களெல்லாம் இங்கே கண்டுபிடிச்சி சுவிசேஷத்தை சொல்கிறது கஷ்டம். இங்கே சொன்னால் நெஞ்சை நிமித்திட்டு நிற்பாங்க. அவங்களுடைய சூழலில் போய் யார் சொல்ல முடியும்? ஆனால் அங்கே அவர்கள் படிக்கிற இடத்துல சுவிசேஷம் சொல்ல முடியும். ஆமென். இங்கிலாந்து போயிருந்தேன். அங்கே பிரெஸ்டன் என்கிற ஊர், அங்கே நிறைய பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது. அங்கே நம்ம பாஸ்டர் ஒருத்தர் அங்கே ஊழியம் செய்து சபை ஊழியம் செய்கிறார், நடத்துகிறார். அந்த இந்திய மாணவர்கள் மத்தியில் ஊழியம் செய்கிறார். அந்த பல்கலைக்கழக மாணவர்களை சந்தித்து அவங்களுக்கு இயேசுவை பற்றி அறிவிக்கிறார்.
பெரும்பான்மையாக இந்திய மாணவர்களை சந்திக்கிறாருங்க. ஸ்தோத்திரம். அங்கே அந்த பிரெஸ்டன் நகரத்தில் மட்டும் அந்த ஒரு யூனிவர்சிட்டியில், ஒரு பல்கலைக்கழகத்தில் 25,000 இந்தியர்கள் படிக்கிறாங்க. இந்திய மாணவர்கள் 25,000 பேர் படிக்கிறாங்க. நான் சொல்கிறேன், வெளியே நம்ம தெரியக்கூடாது. அங்கே அவர் நடத்துகிற சபைக்கு நம்ம முன்னாள் அமைச்சராக இருந்தவர், பிரபலமான ஒரு நபர், மதுரை செல்லூரை சேர்ந்தவர், அவருடைய மகன் விசுவாசியாகி ரட்சிக்கப்பட்டு அந்த சபைக்கு போயிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த பாஸ்டர் சொன்னார், அவங்க அம்மா அப்பா குடும்பத்தினர் அவங்க மகனை பார்க்குறதுக்கு வரும்போது அவங்க சர்ச்சுக்கு வர்றாங்க, வசனத்தை கேட்குறாங்க, ஜெபம் பண்ணிட்டு போகிறாங்கன்னு சொன்னார். அந்த போதகருடைய உறவினருடைய திருமணம் சமீபத்தில் நடந்தது. அங்கே இந்த முழு குடும்பமும், அந்த முன்னாள் அமைச்சர் உடைய முழு குடும்பமும் அங்கே வந்திருந்தாங்க அந்த திருமணத்துக்கு. பிரியமானவர்களை, பிற தேசங்களில் வாழுகிற இந்தியர்களை சந்திப்பதற்கு ஆண்டவர் திறந்த வாசலை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்திய வம்சாவளியினர், இங்கேருந்து வேலைக்காக போன மைக்ரன்ஸ், இவங்க மத்தியில் நமக்கு ஊழியம் தேவை, ஊழியர்கள் செல்லணும். நான் இன்றைக்கு இந்திய பெற்றோர் என்ன நினைக்கிறாங்க, என் பிள்ளைய இங்கே நீட்டில் சேர்ந்து படிக்க வைக்க முடியலை, அவர்களை எங்கே அனுப்புகிறேன்? பிலிப்பைன்ஸ் அனுப்புகிறேன், கிர்கிஸ்தான் அனுப்புகிறேன், கசகஸ்தான் அனுப்புகிறேன், எங்கெங்கேயோ ரஷ்யாவுக்கு அனுப்புகிறேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவங்கள மிஷினரிகளாக அனுப்புவோம். ஆமேன்னு சொல்லலாமா? இன்னும் ஒரு படி போய் நான் சொல்லுவேன், எனக்கு அன்பானவர்களே, இங்கே இருக்கிற மாணவர்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் படிப்பை நீங்கள் போய் பைபிள் காலேஜில், எங்கே பிலிப்பைன்ஸில் உள்ள சபை எங்கே போகணுமோ அங்கே நமக்கு பைபிள் காலேஜ் இருக்குது, அங்கே போய் படிச்சுட்டு அங்கேயே ஊழியம் செய்யலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அங்கே போய் டாக்டர் படிக்க அனுப்புகிறத விட வேதாகம கல்லூரி படிக்கிறதற்கு இந்த தேசங்களுக்கு அனுப்பலாமே. ஆமேன், ஸ்தோத்திரம். நம்முடைய தரிசனம் விரிவாகட்டும். ஆமேன், ஸ்தோத்திரம். நம்ம உலக அதாவது என்ன ஆங்கிலத்தில் சொல்லும்போது, நம்ம வேர்ல்ட்லி கிறிஸ்டியனாக இருக்கக்கூடாது, ஆனால் வேர்ல்டு கிறிஸ்டியனாக, குளோபல் கிறிஸ்டியனாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லலாமா? நம்ம உலக பிரகாரமான கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாது, ஆனால் உலக பார்வை கொண்ட கிறிஸ்தவர்களாக இருக்கணும், சபையாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லலாமா? ஸ்தோத்திரம். இன்னும் வெளிநாடுகளுக்கு நம்ம மிஷினரிகளை அனுப்பணும். எத்தனையோ நாடுகளுக்கு, பிற மக்களுக்கு இது நாம் மிஷினரிகளை அனுப்புகிற காலமாக இருக்கிறது. நம்மளில் ஒருத்தர் போய் மலாவிங்கிற தேசத்தில் அங்கு ஊழியம் செய்கிறார். இன்னும் பிற தேசங்களுக்கு நம்ம அனுப்பி சில வெளி தேசங்களையும் மிஷினரிகளை தாங்குகிறோம். வெளிநாட்டுக்கு மிஷினரிகளை அனுப்புகிற காலமாக இருக்குது. ஆண்டவருடைய வருகை சமீபம். தேசங்கள் சந்திக்கப்பட வேண்டும். ஆமென். இந்த ஜாதிகள் சந்திக்கப்பட வேண்டும். இந்த சவால்களை எதிர்கொண்டு வெற்றி பெற முடியுமா? அடுத்த ஸ்லைடில் இந்த கேள்வியை உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிறேன். வெற்றி பெற முடியுமா? வெற்றி பெற முடியும்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஆமென். ஹட்சன் டெய்லர் என்கிற தேவ மனிதன் சொல்லுகிறார், தேவனுடைய எந்த ஒரு பெரிய வேலைக்கும் 3 நிலைகள் இருக்கிறது. முதலில் இது சாத்தியமில்லை, this is not possible. இரண்டாவது இது கடினம், this is difficult, it's difficult. மூன்றாவது இறுதியில் முடிந்தது, it's done, முடிந்தது. அப்போது முடியுமா முடியாதா? முடியும். இப்போ சாத்தியமில்லை என்று சிலதை நினைக்கலாம், கடினம் என்று நினைக்கலாம், ஆனால் தேவனுடைய பணி முடியும். ஒரு நாள் இது செஞ்சு முடிச்சோங்கிற நிலையை அடைய முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எப்படி இது சாத்தியம்? அடுத்த ஸ்லைடு. 3 ஆதாரங்களை கர்த்தர் தருகிறார். கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொள்ளுகிறேன், தயவுசெய்து பொறுத்து கொள்ளுங்க. என்ன ஆவிக்குரிய ஆதாரங்கள்? முதலாவது பார்க்கும்போது ஆண்டவர் இந்த சாத்தியம் எப்படி சாத்தியம்னு சொன்னால் ஆவிக்குரிய ஆதாரங்கள், ஸ்பிரிச்சுவல் ரிசோர்சஸ். முதலாவது பரிசுத்த ஆவியானவர். ஆண்டவர் சீஷர்களுக்கு கட்டளை கொடுத்துட்டு ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற எருசலேமில் என்ன செய்யுங்க? காத்துருங்க. அப்போது பெந்தெகோஸ்தே நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டாங்க. அப்போது பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர், நீங்கள் போங்க, நான் பணம் அனுப்பி வைக்கிறேன், உங்கள் பேரில் ஒரு அக்கௌண்ட் ஆரம்பித்து உங்களுக்கு லம்சமாக ஒரு 10 கோடி பணத்தை போடுறேன் அப்படின்னு சொல்லி, பீட்டர் உன் பேரில் ஒரு 10 கோடி போடுறேன், ஜான் உன் பேரில் ஒரு 10 கோடி போடுறேன் இப்படின்னு, ஆண்ட்ரூ அந்திரேயா உன் பேரில் ஒரு 10 கோடி போடுறேன், போங்க நல்லா ஊழியம் செய்யுங்க அப்படியே ஆண்டவர் சொன்னார். இல்லை,
பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் என்ன அடைவீங்க? பலன் அடைவீர்கள். பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்க. ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த ஒரே ஒரு காரியம் சுவிசேஷத்தை கொடுத்தார். அடுத்து அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்தது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை கொடுத்தார். அந்த அபிஷேகத்தோடு தான் இன்னைக்கு இந்த இடத்துல எத்தனை பேர் டெல்லி போயிருக்கீங்க அப்படின்னா எத்தனை பேர் போகாதவங்க இருப்பீங்க? ஏன் சென்னைக்கு, நம்ம தமிழ்நாட்டில் சென்னைக்கு போகாதவங்க இருக்கிறீங்களான்னா அது கூட சிலர் இருப்பீங்க. ஆனால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பொழுது அந்த முதல் நூற்றாண்டுலங்க கடல் கடந்து எத்தனை 1000 மைல்கள் பிரயாணம் பண்ணி அந்த தோமா இந்தியா வரைக்கும் வந்தாரேங்க. அவர் என்ன கையில் பணம் வச்சுட்டா வந்தார்? இருந்திருக்கும் பணம், இதெல்லாம் இருந்திருக்கும், தேவை தான் கப்பல் ஏறுறதுக்கு. ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, அவங்க மேலே இருந்த அபிஷேகம், கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கண்பானவர்களை பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் ஆவிக்குரிய ஆதாரமாக ஆண்டவர் தந்திருக்கிறார். அடுத்து சுவிசேஷம், நான் சொன்னது போல். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெபம். இந்த ஜெபம் ஒரு பெரிய ஆவிக்குரிய ஒரு ஆதாரம் ஆண்டவர் மிஷன் பணிக்காக தந்திருக்கிறது. நான் சொன்னது போல் அந்த சந்திக்கப்படாத மக்கள் இனங்களுக்காக பெயர் எழுதி வச்சு ஜெபம் பண்ணுறோம். நாங்கள் அந்த ஜனங்கள் சந்திக்கப்படுறதை பார்க்குறோம். ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நான் பேர் எழுதி வச்சு ஜெபம் பண்ணியிருக்கிறேன், தெளி மக்கள் சந்திக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு மிஷன் பணித்தளத்தில் போனால் அந்த தெளி மக்கள் சபைக்குள்ளே உட்காந்துருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களை சந்திக்கிறார், ரட்சிக்கிறார். ஜெபத்துக்கு ஆண்டவர் வல்லமை கொடுத்துருக்கிறார். ஒரு பெரிய ஆதாரமாக ஆண்டவர் தந்திருக்கிறாருங்க. நான் நிறைய சாட்சிகளை சொல்லணும்னு சொன்னால் நான் நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம் ஜெபத்தை குறித்து. மிஷன் பணிக்கு ஜெபம் எவ்வளவு பெரிய பேர் ஆதரவாக இருக்குது அப்படிங்கிறத குறித்து சொல்லிகிட்டே போகலாம். அதனால் மிஷன் பணிக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்கள் செக்ஷனில் ஏதாவது விதத்தில் மிஷினரிகளுக்காக ஜெபிக்கிறதற்கான ஜெப குறிப்புகளை அனுப்பும்போது, தேசங்களுக்காக மக்கள் இனங்களுக்காக ஜெபிக்கிற ஜெப குறிப்புகளை அனுப்பும்போது ஜெபம் பண்ணுங்க. இந்த குன்பி, இந்த பேரை மறந்துடாதீங்க. சொல்லலாமா? குன்பி, மராட்டா, மராட்டா, குன்பி, குன்பி, மராட்டா. இதெல்லாம் மக்களுங்க, மக்கள். அவங்க கர்த்தர்கிட்ட வரணும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவருக்கு மத்தியில் எழுப்புதலை அனுப்பணும். உங்கள் ஜெபம் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் அதிக பலன் உள்ளதாக இருக்குது. அந்த பெயர்களை சொல்லி ஜெபிக்க மறக்காதீங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடந்து செல்கிறேன். அடுத்து சபை. சபை ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய ஆதாரம். ஆண்டவர் சொல்றார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வெளிச்சம். சபை என்பது ஒரு தீபம், கேண்டில்னு வச்சுக்கோங்களேன். எங்கே கொண்டு போய் கேண்டில் ஏற்றணும்? இருட்டான இடங்களில் கேண்டில் ஏற்றணும். அதனால தான் அசெம்பிளிஸ் ஆஃப் காட் சபைகளை நிறுவுகிறோம். மிஷினரிகள் அனுப்பப்படுறவங்க அங்கே போய் என்ன ஆரம்பிக்கிறாங்க? சபைகளை ஆரம்பிக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போது சபையை ஆண்டவர் அவருடைய ஆதாரமாக ஆண்டவர் இந்த உலகத்தில் வச்சிருக்கிறார். ஒரு விதத்தில் சொன்னால் சபை இன்றைக்கி ஒரு ஸ்லீப்பிங் ஜெயண்ட். அதனுடைய சக்தி தெரியாமல் உறங்கிட்டு இருக்குது. ஆனால் சபைக்குடைய வல்லமை பெருசுங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த திருப்பூர் மண்டலத்தில் உள்ள சபைகளை கர்த்தர் எழும்ப செய்வாராக. மிஷினரி தரிசனம் உடையவர்களாக எழும்ப செய்வாராக. இரண்டாவது, மனித ஆதாரங்கள். நேரத்துக்காக நான் உங்களுக்கு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். மனித ஆதாரங்கள். மனித ஆதாரம், ஹியூமன் ரிசோர்ஸஸ் என்று சொல்லும் பொழுது சபையில் ஏதோ கொஞ்சம் பேர் மிஷினரி பாரம் உடையவர்களாக அல்ல, மிஷினரி பணிக்காக முழு சபையும் ஒன்று திரள வேண்டும். அல்லேலூயா, முழு சபையும் ஒன்று திரளணும். நம்முடைய இந்த இடத்துல அசெம்பிளிஸ் ஆஃப் காட் சபையை குறித்து அந்த முந்தின இதிலேயே சொல்லியிருக்கணும். இந்த 21ஆம் நூற்றாண்டில் 21ஆம் நூற்றாண்டில் மிகப்பெரிய ஒரு மிஷினரி இயக்கம் எதுன்னா நாம் அங்கம் வகிக்கிற அசெம்பிளிஸ் ஆஃப் காட் சபை தான் மிகப்பெரிய மிஷினரி இயக்கம். நான் அது ஏன் சொல்கிறேன் பாருங்களேன். 1914 இன்றைக்கு இருந்து ஒரு 111 வருஷத்துக்கு முன்னால் ஒரு 300 பேர் சேர்ந்து, இவர் தான் ஸ்தாபகர்னு ஒரு நபரை அசெம்பிளிஸ் ஆஃப் காட் சபைக்கு சொல்லவே முடியாது. ஒரு 300 பேர் சேர்ந்து, இவர்களெல்லாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றதுக்காக மெயின்லைன் சர்ச்சஸ்லேருந்து துரத்தப்பட்டவங்க. இவங்க எல்லாம் ஆங்கிலிக்கன் சபைகள்லேருந்து இவன் வேறு ஏதோ பிசாசு பிடிச்சவன் இவங்களெல்லாம் துரத்திட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு 300 பேர் சேர்ந்து ஹாட் ஸ்ப்ரிங்ஸ், அர்கன்சா என்கிறதான இடத்துல
ஒரு வாரம் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவரே நாங்கள் என்ன செய்யணும்ப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணுறாங்க. அந்த ஜெபத்தினுடைய இறுதியில் அவர்கள் எல்லாரும் ஒரு தீர்மானத்துக்கு வர்றாங்க. பரிசுத்தாவின் வல்லமையினால் நிறைஞ்சு இந்த சுவிசேஷத்தை முழு உலகத்துக்கும் எடுத்து செல்வோம். நம்முடைய ஐக்கியத்துக்கு அசம்பிளிஸ் ஆஃப் காடுங்கிற பெயர் வச்சு செயல்படுவோம்னு 1914 தீர்மானம் பண்ணுறாங்க. அந்த தரிசனம் குறையவே இல்லை. இன்றைக்கி 111 வருஷம் ஆச்சு. உலகத்தில் 240 தேசங்களில் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபைகள் இருக்கிறது. மொத்தம் 4.5 லட்சம் சபைகள் இருக்கிறது. 4.5 லட்சத்துக்கும் அதிகமான என்னை போல பாஸ் ஆனந்தனை போல பாஸ் எட்வினை போல 4.5 லட்சத்துக்கும் அதிகமான ஊழியக்காரங்களை கர்த்தர் தந்திருக்கிறார். சமீபத்தில் இப்போ ஒரு மாதத்துக்குள்ள உலகத்திலேயே மிகப்பெரிய சபை ஸ்தாபனம் என்கிற நிலையை ஆண்டவர் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபைகளுக்கு கொடுத்திருக்கிறார். மொத்தம் 9 கோடி விசுவாசிகளை ஆண்டவர் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையில் வச்சிருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வர்ற வருஷம் 26 அக்டோபர் மாதத்தில் அகில உலக அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபைகளுடைய மாநாடு அக்ரா, கானாவின் தலைநகரம் அக்ராவில் வச்சு நடைபெற இருக்கிறது. அந்த கானாவுடைய பிரசிடென்ட் யாருன்னா நம்ம அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையில் முக்கியமான அங்கே விசுவாசியாக இருக்கிறார். ஆவிக்குரிய அபிஷேகம் பெற்ற விசுவாசியாக இருக்கிறார். அவருடைய தலைமையில் அகில உலக அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபைகள் மாநாடு வர்ற வருஷம் நடைபெற போகிறது. அதற்கான ஆயத்தங்கள் நடைபெற்று வருகிறது. கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஸ்தோத்திரம். இந்த மிஷினரி தரிசனம் இல்லைன்னு சொன்னால் எப்படிங்க இத்த சபைகள் எல்லாம் பெருகுச்சு வளர்ந்துச்சு அந்த மிஷின்? அதனால தான் சொன்னேன், இன்றைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய மிஷினரி இயக்கம் எதுன்னு சொன்னால் நம்ம அங்கே வைக்கிற இந்த அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபைகள் தான். நம்முடைய டிஎன்ஏலே என்ன இருக்குன்னா மிஷன்ஸ் ஓடிட்டு இருக்குது. கை உயர்த்தி அல்லையா சொல்லலாமா? அப்போ அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையை சேர்ந்த ஒரு தேவனுடைய பிள்ளை விசுவாசி, ஒரு ஊழியக்காரன் மிஷினரி தரிசனம் இல்லைன்னு சொன்னால் சம்திங் ராங், ஏதோ கோளாறு இருக்குதுன்னு அர்த்தம். அவர் தன்னை அசம்பிளிஸ் ஆஃப் காட் விசுவாசி ஊழியக்காரன் சொல்லிக்கிட்டதுக்கு அவருக்கு தகுதி இல்லைன்னு சொல்லலாம். சரியா? ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். மனித ஆதாரங்கள் 3 விதமான மனித ஆதாரம். ஒன்று அதில் சேர்ந்து வாசிங்க. மிஷினரி பணி ஆதரவாளர்கள், மிஷன் சப்போர்ட்டர்ஸ். இவங்க யாருன்னா மிஷினரி பணிக்காக ஜெபிக்கிறவங்க, கொடுக்குறவங்க, மிஷினரிகளை தாங்குகிறவர்கள், குறுகிய காலமாக மிஷன் பணித்தலங்களுக்கு போய் மிஷினரிகளை உற்சாகப்படுத்தி வர்றவங்க. இவங்க தான் மிஷன் பணி ஆதரவாளர்கள். இந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே மிஷனரி பணி ஆதரவாளர்கள். அடுத்து 2வது யாருன்னா மிஷினரி பணிக்கு ஆதரவு திரட்டுபவர்கள். இவங்க மிஷினரி பணிக்காக ஜெபத்தை திரட்டுவாங்க, பணத்தை திரட்டுவாங்க, மிஷினரிகளுக்கு பயிற்சி திரட்டுவார்கள், அவர்களுக்கு தேவையான பொருள் உதவிகளை திரட்டுவாங்க. இன்னும் பல்வேறு விதங்களில் மிஷன் பணிக்கு என்று டீம்களை கோஆர்டினேட் பண்ணி அவங்கள ஆர்கனைஸ் பண்ணி அனுப்பி வைப்பாங்க. இப்படிப்பட்ட பணிகளை செய்கிறவர்கள் தான் மிஷினரி பணிக்கு ஆதரவு திரட்டுகிறவர்கள். நான் பாஸ்டர் போன்றவங்க, ஒரு அருமை சகோதரனை பாஸ்டர் அவர்கள் முன்னால் நிறுத்தி கனப்படுத்தினார்கள். இல்லை, இதை போன்றவங்கெல்லாம் யாருன்னா மிஷினரி பணிக்கு ஆதரவு திரட்டுகிறவங்க, மிஷன் மொபிலைசர்ஸ். அடுத்து 3வது யாருன்னா மிஷினரிகள். சிலரை கர்த்தர் அந்த மிஷன் பணித்தளத்தில் போய் மாற்று கலாச்சார சூழ்நிலையில் ஊழியம் செய்கிறதுக்காக ஆண்டவர் தெரிந்தெடுத்து அவர்களை அனுப்புகிறார். அப்படிப்பட்டவர்களை சபை அனுப்பி வைக்கணும். ஆமேன்னு சொல்லலாமா? யார் அழைக்கப்படுறாங்களோ அவர்களை அனுப்பி வைப்பது சபையினுடைய கடமையாய் காணப்படுகிறது. அப்போ மிஷினரிகள் இந்த இடத்துல ஒரு சாட்சியை நான் சொல்லி ஆகணும். நம்முடைய அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபை ஆரம்பிக்கப்பட்டது தமிழ்நாட்டில். அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபை ஆரம்பிக்கப்பட்டது மிஷினரினால தான் ஆரம்பிக்கப்பட்டது. 1945 வருஷத்தில் டாரிஸ் அவர்களுடைய கணவர் மலோனி, இந்த 2 பேர் அமெரிக்காவிலிருந்து 1945 அவர்கள் கேரளாவுக்கு வந்தாங்க. சங்கனாச்சேரிங்கிற இடத்துல வந்து அங்கே ஏற்கனவே இருந்த இன்னொரு சில மிஷினரிகளோடு சேர்ந்து அவர்கள் தங்கி இருந்தாங்க. இப்போ அவங்க கேள்விப்பட்டது தமிழ்நாட்டில் பெந்தேகோஸ்தே சபைகளே இல்லை அப்படிங்கிறத கேள்விப்பட்டாங்க. அப்போ அவங்க தீர்மானம் பண்ணாங்க, நாம் தமிழ் படிச்சுட்டு தமிழ்நாட்டில் போய் சபை ஆரம்பிக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணாங்க. 1947 கொஞ்சம் தமிழ் படிச்சுட்டு கேரளாவிலிருந்து அவர்கள் தென்காசிக்கு பக்கத்தில் உள்ளதான கணக்குப்புள்ள வலசை என்கிற ஒரு கிராமம், இன்றைக்கும் அது கிராமம்தான்,
அந்த ஊரில் இன்றைக்கி பெரிதாக இருக்கிறதுனா நம்ம ஏஜி ஐடிஐ இருக்குது, ஏஜி பெண்கள் பைபிள் காலேஜ் இருக்குது, நம்ம பாஸ்டர் ஸ்டீவ் ஜெயராஜ் அவர்களுடைய வீடு இருக்குது. இதுதான் அங்கே இருக்கிற பெரிய விஷயம்னு சொல்லலாம். மற்றபடி இன்னும் சிறிய 2-3 தெருக்களை கொண்ட ஒரு சிறிய கிராமமாகத்தான் இருக்கிறது. அந்த கிராமத்துக்கு, செங்கோட்டை பக்கத்தில் அந்த கிராமத்துக்கு அந்த மிஷினரி தம்பதியர் வந்து ஒரு வீட்டை வாடகைக்கு பிடிச்சி அங்கே சபை ஊழியத்தை தொடங்கினாங்க 1947. எனக்கு அன்பானவர்களை, ஒரு வருஷங்களில் அமெரிக்கா போனாங்க. அமெரிக்காவுக்கு போன இடத்துல அந்த ராபர்ட் மலோனி என்பவர், அவர் நோய்வாய்ப்பட்டு மரித்து போகிறார். இந்த டாரிஸ் மட்டும் தனித்து விடப்படுகிறாங்க. ஆனால் இவர்களுக்குள்ள நான் இந்தியாவுக்கு போகணும். அவங்க மிஷன் போர்டில், அசம்பிளிஸ் ஆஃப் காடில் போய் கேட்ட பொழுது, நான் போகிறேன் இந்தியாவுக்குன்னு சொன்னால் உன்னை தனியாக பெண்மணியை அனுப்ப முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அப்போ இவர்கள் அமெரிக்காவில் இவர்களுக்கு வாய்ப்பு கிடைச்ச சபைகள் எல்லாம் போய் இந்தியாவை குறித்து, அவங்க மிஷினரி பணியை குறித்து பிரசங்கம் பண்ணி இந்தியாவை குறித்த பாரத்தை பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். அப்படி அவர்கள் ஒரு சபைக்கு போயிருக்கும் பொழுது பிரசங்கம் பண்ணி ஊழியத்தை முடிச்சுட்டு அந்த ஸ்தல சபை போதகரை பார்த்து பேசுகிறாங்க. அவர் சொல்கிறார், அவருடைய மனைவி ஓரிரு மாதங்களுக்கு முன்னால் தான் அவர் மனைவி இறந்துட்டாங்க. இப்போ அவர் தனிமையில் இருக்கிறார். அடுத்து அவர் சொல்லுகிறார், எனக்கு நீண்ட காலமாக ஆண்டவர் என்னை இந்தியாவில் ஊழியம் செய்யும்படி அழைச்சிருக்கிறார்னு அவர் சொல்லுகிறார். இவர்கள் தங்களுடைய விருப்பத்தை தலைவர்களிடத்தில் தெரியப்படுத்துகிறாங்க. இவர்கள் 2 பேர், டாரிஸ் வந்து அந்த பாஸ்டர் எட்வர்ட்ஸ் என்பவரை திருமணம் பண்ணிட்டு அமெரிக்க அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையினால் திரும்ப அனுப்பப்பட்டு இந்தியாவுக்கு வருகிறாங்க. வந்து ஊழியம் செய்கிறாங்க. சில காலம் கழித்த போது இவரும் அமெரிக்காவுக்கு இவங்க போயிருக்கிற சமயத்தில் இந்த எட்வர்ட்ஸ் பாஸ்டரும் நோய்வாய்ப்பட்டு மரித்து விடுகிறார். நார்த் கேரலினாங்கிற இடத்துல உள்ள ஒரு ஊரில் அவர் மரித்து போகிறார். அவரை அங்கே அடக்கம் பண்ணுறாங்க. அவர் கல்லறையில் எழுதி போடப்பட்டிருக்கிறது, இன்னும் ஒரு வாழ்க்கை இருந்தால் அதையும் நான் இந்தியாவுக்கே கொடுப்பேன். அவர் சாகிறதுக்கு முன்னால் சொன்ன வார்த்தை, எனக்கு ஆண்டவர் இன்னொரு வாழ்க்கையை தந்தா அதையும் நான் இந்தியாவுக்காக கொடுப்பேன்னு சொன்னதை அவருடைய கல்லறையில் எழுதி போட்டிருக்கிறாங்க. அவரும் மரித்த பிறகு இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் வயதாயிருச்சு. அமெரிக்க சபை, அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையில் இவங்களை நீங்கள் போகலான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. தனிமையில் மறுபடியும் இந்தியாவுக்கு வந்தாங்க. என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால் 94 95 அவர்கள் அதே கணக்குப்பிள்ளை வலசை கிராமத்தில் மரித்து அங்கேயே அடக்கம் பண்ணப்பட்டாங்க. திரும்ப வந்தவங்க திரும்ப அமெரிக்காவுக்கு அவங்க போகவே இல்லைங்க. ஸ்தோத்திரம். இங்கேயே அவர்கள் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து மரித்து போனார்கள். அவர்கள் வந்தபோது, ஆண்டவரால் அனுப்பப்பட்டு ஒரு மிஷினரியாக வந்த பொழுது, ஒரு அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபை கூட கிடையாது, ஒரு விசுவாசி கூட கிடையாது, ஒரு பெந்தெகோஸ்தே சபை கூட தமிழ்நாட்டில் கிடையாது. ஆனால் இன்றைக்கு அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபைகளை 2000க்கும் அதிகமான சபைகளை ஆண்டவர் தந்திருக்கிறார். பெந்தெகோஸ்தே சபைகள் என்று எடுத்துக்கொண்டால் ஏறக்குறைய 40,000 பெந்தெகோஸ்தே சபைகளை கர்த்தர் நம்ம தமிழ்நாட்டில் தந்திருக்கிறார். இது எல்லாத்துக்கும் இவர்களுக்கு தொடர்பு, நேரடியான தொடர்பு இருக்குதா? இல்லை. ஆனால் ஸ்தோத்திரம், அந்த அவர்களுடைய அந்த அர்ப்பணத்தினுடைய விளைவாகவே இந்த வளர்ச்சியை நான் பார்க்கிறேன். கைகளை தட்டி உற்சாகமாக ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு நபருடைய அர்ப்பணம், அந்த கீழ்ப்படிதல் எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று பாருங்கள். அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை அழைச்சா நீங்கள் என்ன செய்யணுங்க? போகணும். இந்த இடத்துல இருக்கிற வாலிபர்களுக்கு சவாலாய் சொல்லுகிறேன், சிறு பிள்ளைகளுக்கு சவாலாய் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் பேசினார்னா போகணும். மாட்டேன்னு சொல்லாதீங்க. இதோ இருக்கிற ஆண்டவரே என்னை அனுப்புங்க ஆண்டவரே என்று சொல்லுங்கள், அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்களை அனுப்புகிற இடத்துல ஆண்டவர் பயன்படுத்துவார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பொருளாதாரம், அடுத்து ஆதாரம்னு சொல்லும் பொழுது பொருளாதாரம், எக்கனாமிக் ரிசோர்ஸஸ். பணம் வேண்டுமா வேண்டாமா? இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் பொழுது அவரை அநேக பெண்கள், அநேக ஐஸ்வர்யவான்கள் பொருளாதாரத்தினால் அவர் என்ன செய்தாங்க? தாங்கினாங்கன்னு பைபிள் வசனம் சொல்லுதுங்க. இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியத்திற்கு பொருளாதாரம் தேவைப்பட்டது. என்ன அதில் நான் மக்கதோனியா நாட்டு திருச்சபைகள் குறித்த உதாரணத்தை போட்டிருக்கிறேன். டைம் இல்லாததுனால கடந்து செல்லுகிறேன். அடுத்த 2 ஸ்லைடை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். அடுத்த 2 ஸ்லைடுக்கு போங்க, அடுத்த ஸ்லைடு போங்க. இதில் பாருங்கள், அப்படியே மொத்தமாக வந்துடுதா அல்லது அதில் அந்த ஸ்லைடில் டிரான்சிஷன் இருக்குதா? ஓகே, மொத்தமாகவே இருக்கட்டும், ஒன்றா தான் இருக்குது. அந்த முந்தின ஸ்லைடுக்கு வாங்க. அதில் 1ஆம் நபர் கவனிக்கிறீங்களா?
1ஆம் நபர். அந்த வட்டமாக இருக்கிறதெல்லாம் விதைகள்னு விதைகள். ஓகே, அந்த முதல் நபருக்கு எத்தனை விதை இருக்குது? முதல்ல 5 விதை இருக்குது. சரியா? இந்த 5 விதையில் அவர் சொல்கிறார், என் தேவைக்கு என் வயிறு நிரம்ப நான் 2 விதையை என்ன செய்யணும்? சாப்பிடணும். 3 சாப்பிடணும் அப்படின்னு 3 சாப்பிட்டுட்டு 1 விதைக்கிறார். அது எத்தனை பலன் தருகிறது? 2 பலன் தருகிறது. இப்போ சேர்ந்து வாசிக்கலாம். நாம் விதைப்பதிலும் அதிகமாக சாப்பிட்டால் எமக்கு விதைப்பதற்கும் விதை இல்லாமல் போகும், சாப்பிடுவதற்கும் போதுமான அளவு இருக்காது. அப்போது நம்ம அதிகமாக என்ன செய்யணுங்க? ஆண்டவர் கொடுத்துருக்கிறதுல நமக்காக பயன்படுத்துகிறத விட விதைப்பது எப்படி இருக்க வேண்டும்? அதிகமாக இருக்கணும். ஓகே, அடுத்த ஸ்லைட் போவோம். இது ஜான் வெஸ்லி என்று மெத்தடிஸ்ட் சபைகளை ஸ்தாபித்த அந்த தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில் அவருடைய சரிதையிலிருந்து எடுக்கப்பட்ட குறிப்பு. அவருக்கு முதலாவது வருஷத்தில் வருமானம் 30 பவுண்டு, 30 வெள்ளி. அவருக்கு செலவு 28 வெள்ளி. எல்லா அத்தியாவசியமான செலவுகள் எல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா 28 வெள்ளி தேவை. அவர் செலவு போக 2 வெள்ளி 2 பவுண்டு கொடுக்குறார் தேவனுக்காக. அடுத்த வருஷத்தில் அவருடைய வருமானம் 60 மாறுது. தான் செலவை கூட்டலை, அதே 28 பவுண்டு தான் தேவனுக்காக 32 பவுண்டை கொடுக்குறார். நான் வேகமாக கடந்து போயிடுறேன். இன்னொரு வருஷத்தில் என்ன 1400 அவருடைய வருமானம் மாறுது. அப்போ தான் அவருடைய செலவை கூட்டுறார். 28 எனக்கு பத்தலை, கொஞ்சம் விலைவாசி கூடிருச்சு. 30 வெள்ளியாக தன்னுடைய செலவை உயர்த்திட்டு 1370 பவுண்டை அவர் தேவனுக்காக கொடுக்கிறார். அடுத்த ஸ்லைடு பாருங்கள். அவருடைய பிரின்சிபல் என்னென்னா, சேர்ந்து வாசிக்கலாமா? உங்களுடைய பொருளாதாரம் பெருகும் போது உங்களுடைய வாழ்க்கை தரத்தின் அளவு அல்ல, பதிலாக உங்கள் கொடுக்கும் தரத்தின் அளவு உயர வேண்டும். கை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? நம்ம வாழ்க்கை தரத்தை கூட்டிகிட்டே போகக்கூடாதுங்க. மாறாக நம்முடைய கொடுக்கிற தரத்தை, கர்த்தருக்காக கொடுக்கிற தரத்தை அதிகரித்து செல்ல ஆண்டவர் உதவி செய்வாராக. கடைசி இந்த ஸ்லைடோட முடிக்கிறேன். நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஜெபமாக இந்த ஸ்லைடு இருக்குது. அப்படியே இருக்கிற இடத்துல நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். அதில் இருக்கிறத சேர்ந்து அர்ப்பணிப்பின் ஜெபமாய் நாம் இந்த வேளையில் சொல்ல போகிறோம். அர்ப்பணிப்பின் ஜெபமாய் சொல்ல போகிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தயவுசெய்து அர்ஜென்ட்டாக மிக அவசியமான வெளியே போங்க. மற்றபடி கடைசி சில நிமிடங்கள் இந்த ஜெபத்தில் நம்மை அர்ப்பணிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். அதை அப்படியே அதில் இருக்கிறத ஜெபமாக வாசிக்க போகிறோம். முதல்ல அதில் என்ன இருக்குது? என்னை, எல்லோரும் சொல்லுங்கள், என்னை. அடுத்து என்னுடைய குடும்பத்தை. அதில் 3வது ஒன்று சேர்த்துக்கிடுங்க, என்னுடைய சபையை. எல்லோரும் சொல்லுங்கள், என்னுடைய சபையை. ஓகே, அதுக்கு பிறகு என்னிடம் உள்ள அனைத்தையும். இப்போ உணர்ந்து உங்களை நல்ல சொல்ல வைக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. ஆனால் அந்த ஒரு தடவை சொன்னாலும் அதை உணர்ந்து இதயபூர்வமாக அந்த அர்ப்பணிப்பை செய்வதற்கு நாம் ஆயத்தமாகிக்கிடுவோமா? ஹல்லேலூயா. அதை பார்த்து ஒரு கையை நெஞ்சில் வச்சு சேர்ந்து சொல்லலாமா? கர்த்தாவே, என்னை மிஷினரி பணிக்கு ஆதாரமாக பயன்படுத்தும். கர்த்தாவே, என்னுடைய குடும்பத்தையும் தலைமுறையையும் மிஷினரி பணிக்கு ஆதாரமாக பயன்படுத்தும். கர்த்தாவே, என்னுடைய சபையை மிஷினரி பணிக்கு ஆதாரமாக பயன்படுத்தும். கர்த்தாவே, என்னிடம் உள்ள அனைத்தையும் மிஷினரி பணிக்கு ஆதாரமாக பயன்படுத்தும். ஹல்லேலூயா. இந்த மிஷினரி தரிசன முகாமை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி தந்ததற்காக, இந்த வார்த்தைகளை கேட்கும்படியான ஒரு வாய்ப்பை ஆண்டவர் தந்ததற்காக, இவ்விதம் நாம் நம்மையும் குடும்பத்தையும் நம்முடைய சபையையும் நம்முடைய அனைத்தையும் ஆண்டவருக்கென்று மிஷினரி பணிக்கென்று பயன்படுத்த அர்ப்பணிக்க ஆண்டவர் தந்த கிருபைக்காக கைகளை உயர்த்தி அசைச்சு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மனதார ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல இருக்கிறதுல சின்ன குழந்தைகளும் திருமணமாகாத இன்னும் வாலிபர்களும்
பையங்களும் பிள்ளைகளும் தயவுசெய்து முன்னால் வரும்படி கேட்குறேன். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகள், திருமணம் ஆகாத வாலிப பையங்க பிள்ளைங்க எல்லாரும் முன்னால், இந்த பக்கத்தில் சகோதரர்கள், இந்த பக்கத்தில் சகோதரிகள் எல்லாரும் வெளியே இருந்தால் கூட தயவுசெய்து வாங்கப்பா, தயவுசெய்து வாங்க, முன்னால் வாங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க. ஹல்லேலூயா. பாஸ்டர் அலெக்சாண்டருங்க முன்னால் வரும்படி கேட்குறேன். பாஸ்டர் எட்வின் முன்னால் மேடைக்கு வரும்படி கேட்குறேன். நல்ல முன்னால் வந்துருங்க, வாங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களை பார்த்து பேசுகிறேன். நாங்கள் ஆண்டவருக்காக ஆண்டவர் என்ன பிடிச்சது 17வது வயசில் ரட்சிக்கப்பட்டேன். 17 வயசில். இன்றைக்கு ஏறக்குறைய ஒரு 40 வருஷம் தாண்டி ஆண்டவருக்காக ஓடிட்டு இருக்கிறேன். ஆனால் இன்னும் எவ்வளவு காலம்னு தெரியாது. அவங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேட்டால் நாங்கள் எல்லாம் ஒரு வாழ்க்கை ஊழியத்தினுடைய இன்னும் ப்ரைம் பீரியடில் இருக்கிறோம்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு அந்த விளிம்பை நோக்கி என்ன செய்கிறோம், போயிட்டுருக்குறோம். ஆனால் நிறைவேற வேண்டிய வேலை பெருசு. கர்த்தர் நமக்கு முன்பாக வச்சிருக்கிற வேலை பெருசு. ஸ்தோத்திரம். அதை நிறைவேற்றுகிறதற்கு நீங்கள் தேவை. தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீங்கள் தேவை. சிறு பிள்ளைகள் தேவை, இந்த வாலிப பிள்ளைகள் தேவை, இந்த வாலிப பையங்க தேவை. ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான். ஸ்தோத்திரம். படித்து முடிச்சுட்டு கிறிஸ்து அறிவிக்கப்படாத இடங்களில் ஒரு மிஷினரியா போகிறதுக்கு உங்களை அர்ப்பணிங்க. உங்களுக்குள்ள அந்த ஒரு தரிசனத்தை ஆண்டவர் தோன்ற பண்ணுகிறார். இன்றைக்கு நான் சொன்னேன், பல ஊர்கள் நாடுகள் பெயர்களை சொன்னேன். அங்கே போய் படிக்கலாம், இந்த படிப்பை படிக்கலாம், அங்கே போய் பைபிள் காலேஜ் படிக்கலாம், அங்கே போய் ஊழியங்களை செய்யலாம். அந்த நாடகம் நல்ல ஒரு தரிசனம் கொடுக்குற ஒரு நாடகமாக இருந்தது. நீங்கள் தேவை. இந்த பணிக்கு, கிறிஸ்து விட்டு சென்ற இந்த பணிக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் தேவை. எல்லாரும் இந்த முன்னால் நிற்கிற அந்த வாலிபர்களுக்கு நேராய், இந்த சிறு பிள்ளைகளுக்கு நேராக கைகளை நீட்டி, பின்னால் இருக்கிறவங்க விதி விலக்கு அல்ல. நீங்கள் திருமணம் முடிச்சிருக்கலாம், என்ன ஆண்டவர் உங்களை ஒரு பகுதியில் போய் ஊழியம் செய்யணும்னு நினச்சா. 10 நாளைக்கு முன்னால் நேபாளில் இருந்தேன். அங்கே இருக்கிற பாஸ்டர்ஸ் தலைவர்களுக்கு பேசினேன். அவங்கள்ட்ட சொன்னேன், எங்கெல்லாம் நல்ல மோமோஸ் போடுறாங்க நேபாளில். நீங்கள் இந்த சிக்கன் மோமோஸ் அந்த மாதிரி இந்த மோமோஸ் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, நல்ல மோமோஸ் போடுறாங்க. நான் சொன்னேன், உங்கள் ஆட்கள் எல்லாம் எங்கள் நாட்டுக்கு மிஷினரிகளாக மோமோஸ் கடை ஆரம்பிக்கிறதுக்கு அனுப்புங்க ஐயா. நேபாளி மோமோஸ்னால் எங்கள் மக்கள் விரும்பி சாப்பிடுவாங்க. வியாபாரம் பண்ணிட்டு ஹிந்தி தெரியும், அவங்க மிஷினரிகளாக ஊழியம் செய்கிறதுக்கு எங்கள் நாட்டுக்கு அனுப்பி வைங்க. மும்பைக்கும் டெல்லிக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் அவங்களுக்கு விசாலாம் தேவையில்லை. நேபாளிகளுக்கு இங்கே வந்து எவ்வளவு காலமும் என்ன செய்யலாம், வேலை செய்யலாம், குடியிருக்கலாம். அவங்களுக்கு சவால் சொன்னேன், இந்த இடத்துல இருக்கிற நீங்கள் ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சு ஆண்டவர் அனுப்புகிற இடங்களுக்கு பின்னால் இருக்கிற நீங்கள். இன்னைக்கு வட இந்தியாவிலன்னா நல்ல இட்லி விரும்பி சாப்பிட்றாங்க, தோசைன்னா விரும்பி சாப்பிட்றாங்க. அங்கே போய் நீங்கள் நல்ல ஒரு ஹோட்டல், ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்தணும்னு சொன்னால் ஒரு கடை ஆரம்பித்து அங்கே நடத்திட்டு அப்படியே அங்கே உப்பா வெளிச்சமாக சாட்சியாக இருக்கலாமே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கைகளை இவர்களுக்கு நேராக நீட்டி எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு பாடல், அறுப்பு மிகுதி ஆட்கள் குறைவு, என்ன பாட்டு தெரியுமோ ஏதாவது ஒரு பாடல் பாடுங்க. பாஸ்டர்ஸ் ஊழியக்காரங்களாக நாங்கள் வந்து உங்கள் மேலே கை வச்சு முன்னால் வந்திருக்கிற இந்த வாலிபர்களுக்காய் கைகளை வைத்து ஜெபம் பண்ண போகிறோம். பெரியவர்கள் மற்றவர்களுக்கு நேராக கைகளை நீட்டி நாம் ஜெபம் பண்ணுவோம். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன்,
இயேசுவோடுதான், மரித்தாலும் இயேசுவோடுதான். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் இயேசுவோடுதான், மரித்தாலும் இயேசுவோடுதான், வாழ்ந்தாலும் இயேசுவோடுதான், மரித்தாலும் இயேசுவோடுதான். நம்ம முன்னால 3 காரியம் வைக்கப்பட்டது. ஒன்று, மிஷனரி ஊழியத்திற்காக ஜெபிக்கிறவர்கள். 2வது, மிஷனரி ஊழியத்திற்காய் கொடுக்கிறவர்கள். 3வது, மிஷனரியாய் அனுப்பப்படுகிறவர்கள். எனவே கர்த்தர் இந்த மிஷனரி ஊழியத்தில் ஆண்டவரே என் பங்கை நான் நிறைவேற்ற எனக்கு நீ கிருபையை தார். எனக்கு எவ்வளவோ வாய்ப்புகளை நீ கொடுத்திருக்கிறீரப்பா. அந்த வாய்ப்பில் நான் உதாசீனப்படுத்தி விடாதபடி, உங்கள் சமூகத்தில் நான் வரும்பொழுது நான் துக்கப்படாதபடி, ஆண்டவரே நீர் சந்தோஷப்படுகிற ஆண்டவரே ஒரு நபராக என் வாழ்க்கையில் இருக்க, எஞ்சி உள்ள நாட்களில் இதுவரையும் மிஷனரிகளுக்காக, மிஷனரி ஊழியத்திற்காக, ஆண்டவரே அவங்களுடைய தேவைகளுக்காக நான் ஜெபிக்காமல் இருந்தால், ஆண்டவரே இன்றிலிருந்து நான் ஜெபிப்பதற்கு என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. இதுவரையும் நான் மிஷனரி ஊழியத்திற்காய் ஒன்றுமே நான் கொடுக்கவில்லை ஆனால் இனி நான் கொடுப்பேன் ஆண்டவரே. அதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். மிஷனரி ஃபீல்டுக்காக நான் ஒரு நாள் கூட என்னுடைய ஆண்டவரை சுயத்தில் ஒரு சின்ன என்னுடைய பகுதியிலேயே நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். நான் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது மிஷனரி பயணம் போய் ஆண்டவர் அங்கே இருக்கிற மிஷனரிகளை சந்திக்கவும், அவர்களோடு இணைந்து ஜெபிக்கவும், அவர்களுக்கு உதவி செய்யவும் கர்த்தர் என்னை ஒருவேளை என்னை கர்த்தர் இந்த பணிக்காக என்னை அழைத்தா அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்துவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். அப்படி ஆமை ஸ்தோத்திரம். நம்முடைய கரங்களை அப்படிப்பட்டவர்கள் உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு நிமிஷம் இந்த கடைசி நேரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆமை ஸ்தோத்திரம், நீங்கள் உங்கள் சொந்த வார்த்தையினாலே ஆண்டுடைய சமூகத்தில் அறிக்கையிடுங்கள். ஆமை ஜெபிப்பதற்கோ கொடுப்பதற்கோ, ஆமை போய் மிஷனரி ஊழியம் செய்வதற்கோ நம்மை ஆண்டவருக்காக இந்த மிஷனரி அம்மை தரிசன முகாமில் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் அதை பார்க்கிறார், தேவன் அதை பார்க்கிறார், தேவன் நம்மை பார்க்கிறார். சுயமாய் வாழ்ந்தது போதும், நமக்காக வாழ்ந்தது போதும். அம்மை நமக்கு முன்பாக ஒரு பெரிய தேவை நிறைந்த ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய இருதயம் அதை குறித்து அங்கலாய்த்து கொண்டிருக்கிறது. யார் என் காரியமாய் போவான்? யார் என் காரியமாய் போவான்? திறப்பின் வாசல் நிற்க ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணவில்லை என்று அங்கலாய்க்கிற தேவன். நமக்கு முன்பாக எத்தனை ஜனங்கள் நரகத்துக்கு நிறைய போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜனங்கள் நரகத்துக்கு போகாமல் தடை பண்ணுவது யார்? இவர்களுக்கு உண்மையான சத்தியத்தை சொல்லுவது யார்? கர்த்தர் நம்மை நம்பியிருக்கிறார், தேவன் நம்மை நம்பியிருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். ஒன்று அனுப்பு, இல்லை போ என்ற அந்த தேவனுடைய வார்த்தைகள் அப்படியே நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எங்க வாழ்க்கையில் இருக்கிற நிர்விசாரங்களை மாற்றுங்க ஆண்டவரே, சுயநிலையா வாழ்ந்த நிலைமைகளை மாற்றுங்க ஆண்டவரே. எங்கள் சபைகள் மாற்றம் அடையணும், எங்கள் எண்ணங்கள் மாற்றம் அடையணும், எங்க வாழ்க்கைகள் மாற்றம் அடையணும். எங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய தேவை ஆண்டவருக்காக இருக்கிறது ஆண்டவரே. அதை சந்திக்க இன்றைக்கு சில கூட்டமாக நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. உங்கள் இருதயத்தை சந்தோஷப்படுத்த எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே.
எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி அந்த பாடலை, அந்த சரணத்தை மட்டும் நம்ம பாடுவோம். உமக்காகத்தான் வாழ்கிறேன் ஐயா, உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், வாழ்ந்தாலும் இயேசுவோடு நான், மரித்தாலும் இயேசுவோடு நான் வாழ்ந்தாலும் இயேசுவோடு தான், மரித்தாலும் இயேசுவோடுதான். உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. இந்த மிஷனரி ஆண்டவரே, தரிசன முகாமை நீர் ஆசீர்வதித்து அதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை இந்த கடினமான ஒரு சூழ்நிலையிலையும் எங்களை முன்குறித்து எங்களை கொண்டு வந்தீர் ஆண்டவரே. எங்களை அதற்குன்னு நீர் தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. அந்த தரிசனத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், பாரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறேன், வாஞ்சை எங்களுக்கு தந்திருக்கிறேன், வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. அதை நிறைவேற்ற எங்களுக்கு கிருபையை தாரும். எங்கள் மத்தியிலே வந்து கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றின, எங்கள் தேவனுடைய பாரத்தை எங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொண்ட ஆண்டவரே பாஸ்டர் ஜான் வெஸ்லி அவர்களை உம்முடைய கருத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அவரை ஆசீர்வதியும், அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதியும், தந்த ஆண்டவர் ஊழியத்தை ஆசீர்வதியும், பொறுப்புகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்கள் ஆண்டவர் ஆங்காங்கே பயணப்படுகிறார்கள், அந்த பயணத்தில் உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும். இன்னும் அநேகருக்கு, ஆயிரங்களுக்கு, லட்சங்களுக்கு அவர்களை ஆசீர்வாதமாய் பயன்படுத்தும். தேவ கிருபை இருக்கட்டப்பா. வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இதற்கு காரணமாக இருந்த ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கிருபை இருக்கட்டப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு அந்த பாரம், அந்த விளக்கு அணைந்து விடாதபடி அது ஒவ்வொரு நாளும் அது ஆண்டவரை எரிந்து பிரகாசிக்க கர்த்தர் கிருபையை தாரும். கேட்டவர்களாய் மட்டும் அல்ல, செயல்படுத்துகிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும். தேவ இரக்கத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை சமாதானத்தோடு, சுகத்தோடு, பாதுகாப்போடு எங்கள் வீட்டுக்கு எங்களை நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறப்பா. எங்களுக்கு முன்பாக இருக்கிற ஆகாரத்தை ஆசீர்வதித்து தாரும். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைய, மீதி துணிக்கெடுக்க கர்த்தர் உதவி செய்யும். உங்கள் நாம மகிமைப்படட்டும். இதற்காக ஜெபித்த, உழைத்த, கொடுத்த எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். தேவ சமாதானம் கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபத்தை கேளோம் நல்ல பிதாவே, ஆமென்.